வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8இல் 3ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளியை மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதுக. நம்ம 3 நாணயங்களை சுண்ட போறோம். எத்தனை கூறுவெளி கிடைக்குதோ அதை மர வரைபடத்தை பயன்படுத்தி நம்ம எழுதணும். இப்ப பாருங்க, நம்ம ஒரு காயினை சுண்டணும்னா ஒரு காயின் டாஸ் போட்டோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? ஹெட்டு, டெய்லு, தலை இல்லைன்னா பூ வரலாம். இப்ப பாருங்க, ஒவ்வொன்றா நம்ம இது பண்ணலாம். இதுதான் ஒரு நாணயம், சரியா? நாணயம். இதுல நம்ம முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சுண்ட போறோம். இந்த நாணயத்தை சுண்டும் போது நமக்கு என்ன வரலாம்? ஹெட் வரலாம், அப்படி இல்லைன்னா டெய்ல் வரலாம், சரியா? இதை வேற எதுவும் வர்றது வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஹெட்னா தலை, டெய்ல்னா பூ. இப்ப பாருங்க, நம்ம முதல் காயினை நம்ம டாஸ் போட்டிருக்கோம், சுண்டி விட்டுருக்கோம். என்ன வந்திருக்கு? ஹெட் வந்திருக்கு. இப்ப ரெண்டாவது காயினை நம்ம சுண்ட போறோம். அப்ப என்ன வரும் பாருங்க, ரெண்டாவது காயினை சுண்டும் போது ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம், ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம், சரியா? இப்ப பாருங்க, முதல் காயினை சுண்டும் போது ஹெட், ரெண்டாவது காயினை சுண்டும் போது ஹெட் வந்திருக்கு. இப்ப மூணாவது காயினை சுண்டும் போது நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம், சரியா? இப்ப முடிஞ்சிச்சு. இப்ப பாருங்க, முதல் காயினை டாஸ் போடும்போது சுண்டும் போது ஹெட், ரெண்டாவது டாஸ் போடும்போது என்ன வந்திருக்கு? டெய்ல், பூ வந்திருக்கு. மூணாவது சுண்டும் போது என்ன வரலாம்? ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம், ஹெட் வரலாம், டெய்ல், அவ்வளவுதான். இப்ப வாங்க அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல பாருங்க, முதல் நாணயத்தை நம்ம சுண்டும் போது நமக்கு டெய்ல் வந்திருக்கு. ரெண்டாவது நாணயத்தை சுண்டும் போது என்ன வரலாம்? ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம், ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம். இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, முதல் நாணயத்தை சுண்டும் போது டெய்லு, ரெண்டாவது நாணயத்தை சுண்டும் போது ஹெட், மூணாவது நாணயத்தை சுண்டும் போது என்ன வரலாம்னா ஹெட் வரலாம் அல்லது டெய்ல் வரலாம். இப்ப அதுக்கு அடுத்து பாருங்க, லாஸ்ட்ல முதல் இது சுண்டும் போது டெய்லு, ரெண்டாவது நாணயத்தை சுண்டும் போது டெய்லு, மூணாவது நாணயத்தை சுண்டும் போது என்ன வரலாம்னா ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம். இதான் என்னது? மர வரைபடம். பாருங்க, ரெண்டு இதை பிரிச்சு காமிக்கிறேன். இது ஒரு பகுதி, கீழே இது ஒரு பகுதி, சரியா? இப்போ இதை நம்ம எடுத்து எழுதணும். எப்படி எடுத்து எழுது பாருங்க, ஹெட்டு, ஹெட்டு, ஹெட்டு எழுதிடுவோமா? அதாவது ஹெட்டு, ஹெட்டு, ஹெட்டு எல்லாமே தலை. அதுக்கு அடுத்து பாருங்க, ஹெட்டு, ஹெட்டு, டெய்லு, ஹெட்டு, ஹெட்டு, டெய்ல். அதுக்கு அடுத்து பாருங்க, ஹெட்டு, டெய்லு, ஹெட்டு. நான் எழுதுற முறை ரொம்ப ரொம்ப முக்கியமா கரெக்டா எழுதணும். ஹெட்டு, டெய்லு, ஹெட்டு. அடுத்து பாருங்க, ஹெட்டு, டெய்லு, டெய்லு, ஹெட்டு, டெய்லு, டெய்லு. இப்ப இங்க அங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் பாருங்க. டெய்லு, ஹெட்டு, ஹெட்டு, டெய்லு, ஹெட்டு, ஹெட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க, டெய்லு, ஹெட்டு, டெய்லு, டெய்லு, ஹெட்டு, டெய்ல், சரியா? இப்ப இதை எழுத பாருங்க, டெய்லு, டெய்லு, ஹெட்டு. என்ன வந்திருக்கு? டெய்லு, டெய்லு, ஹெட்டு. கடைசியில பாருங்க, டெய்லு, டெய்லு, டெய்ல் எல்லாமே பூ. டெய்ல்னா பூ, சரியா? டெய்லு, டெய்லு, டெய்ல். இதான் என்னது? நமக்கு தேவையான கூறுவெளி. எதை பயன்படுத்தி எழுதிட்டோம்? மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதிட்டோம், சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8இல் 3ல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பையில் உள்ள 1 முதல் 6 வரை எண்கள் குறிக்கப்பட்ட 6 பந்துகளிலிருந்து ஒரே நேரத்தில் 2 பந்துகள் எடுப்பதற்கான கூறுவெளியை மர வரைபடம் மூலமாக குறிப்பிடுக. என்ன செய்ய போறோம்? ஒரு பை இருக்கு, 6 பந்துகள் இருக்கு. அந்த 6 பந்துல எண்கள் எழுதியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6 எழுதியிருக்காங்க. நம்ம ஒரே நேரத்தில் என்ன செய்யணும்? 2 பந்துகள் எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு, என்ன கூறுவெளி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எதை பயன்படுத்துறது? மர வரைபடத்தை பயன்படுத்தி. இப்ப பாருங்க, இந்த இடத்துல இதுதான் ஒரு பை. இதுல பந்து இருக்கு. எத்தனை பந்து இருக்கு? 6 பந்து இருக்கு. நம்பர் எதுல இருந்து எது வரைக்கும்? 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி ஒரு 6 பந்துகள் உள்ள இருக்கு. அப்போ நம்ம ஒன்னு எடுக்கலாம். முதல்ல ஒரு பந்து எடுப்போம், அதுக்கு எடுத்து, சரியா? இப்ப நம்ம முதல் பந்து எடுக்க போறோம். முதல் பந்து எடுக்கும் போது நமக்கு என்ன வரலாம்? 1ஆம் நம்பர் பந்து வரலாம், 2ஆம் நம்பர் பந்து வரலாம்,
மூணாம் நம்பர் பந்து வரலாம், 4ஆம் நம்பர் பந்து வரலாம், 5ஆம் நம்பர் பந்து வரலாம், 6ஆம் நம்பர் பந்து வரலாம். சரியா? இதான் முதல் பந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்ப பாருங்க, இனிமேதான் கொஞ்சம் கவனமா எழுதணும். நம்ம எத்தனை பந்து எடுக்கணும்? 2 பந்து எடுக்கணும் இல்லையா? ஒரு பந்து எடுத்துட்டோம். என்ன நம்பர் எடுத்துட்டோம்? 1ஆம் நம்பர் எடுத்துட்டோம். இப்ப நம்ம 2வது பந்து எடுக்க போறோம். அது என்னென்ன நம்பர்ல இருக்கும்? 1ஆம் நம்பர் பந்து நம்ம கையில இருக்கு. மொத்தம் எத்தனை பந்து? 6 பந்து. 1ஆம் நம்பர் பந்து நம்ம கையில இருக்கு. பையில எத்தனை இருக்கும்? 2ஆம் நம்பர் வரலாம், 3ஆம் நம்பர் வரலாம், 4ஆம் நம்பர் வரலாம், 5ஆம் நம்பர் வரலாம், 6ஆம் நம்பர் வரலாம். அதாவது நம்ம முதல்ல எடுத்த பாலோட நம்பர் 1. அதுக்கு 2வது இன்னொரு பால் எடுக்கணும் இல்லையா? அது எந்த பாலா இருக்கலாம்? 2ஆம் நம்பரா இருக்கலாம், 3ஆம் நம்பரா இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம். சரியா? இப்ப வாங்க, ஒருவேளை நம்ம முதல் பந்து எடுத்தோம் இல்லையா, அது என்னவா இருக்கு? 2ஆம் நம்பரா இருக்கு. அப்போ 2வது பந்து என்ன நம்பரா இருக்கலாம்? மொத்தம் 6 தான். 2ஆம் நம்பர் நம்ம கையில இருக்கு. பைக்குள்ள என்னென்ன இருக்கும்? 1ஆம் நம்பர் இருக்கும், 3ஆம் நம்பர் இருக்கும், 4ஆம் நம்பர் இருக்கும், 5ஆம் நம்பர் இருக்கும், 6ஆம் நம்பர் இருக்கும். அப்போ முதல் பந்து 2ஆம் நம்பர். அப்ப 2வது பந்து என்ன இருக்கலாம்? 1ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம். சரியா? இப்ப அப்படியே அடுத்து வாங்க. நம்ம முதல் பந்து நமக்கு 3ஆம் நம்பர் வந்திருக்கு. நம்ம கையில 3ஆம் நம்பர் பந்து இருக்கு. அப்ப பை உள்ள என்ன இருக்காது? 3ஆம் நம்பர் பந்து இருக்காது. அதை தவிர மிச்சது இருக்கும். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய 2வது பந்துல என்ன வரலாம்? 1ஆம் நம்பர் பந்து வரும், 2ஆம் நம்பர் வரும், 3 வராது. சரியா? 4 வரும், 5 வரும், 6 வரும். அவ்வளவுதான். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, நம்ம எடுத்த முதல் பந்து என்ன இருக்கு? 4ஆம் நம்பர் இருக்கு. மிச்சம் பைக்குள்ள என்னென்ன இருக்கும் பாருங்க? 5 பந்து இருக்கும். என்னென்ன இருக்கும்? 4ஆம் நம்பரை தவிர இருக்கும். அப்போ நமக்கு எடுக்கக்கூடிய 2வது பந்து என்ன இருக்கும்? 1ஆம் நம்பர் வரலாம், 2ஆம் நம்பர் வரலாம், 3ஆம் நம்பர் வரலாம், 4 வராது நம்ம கையில இருக்கு, 5ஆம் நம்பர் வரலாம், 6ஆம் நம்பர் வரலாம். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, நம்ம எடுத்துக்கூடிய முதல் பந்து 5ஆம் நம்பர் பந்து. இன்னொரு பந்து என்னவா இருக்கலாம்? 1ஆம் நம்பர் வரலாம், 2ஆம் நம்பர் வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வருமா? 5 வராது, ஏன்னா நம்ம கையில இருக்கு. அப்ப இது வரும், 6 தான் வரும். சரியா? இப்ப அதுக்கு அடுத்து பாருங்க, நம்ம எடுத்திருக்கக்கூடிய முதல் பந்து 6ஆம் நம்பர் பந்து. மிச்சம் எத்தனை இருக்கும்? 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கும். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய 2வது பந்து என்ன நம்பரா இருக்கலாம்? 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். இதுதான் மர வரைபடம். சரியா? இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மர வரைபடம் இப்படி திருப்பி காமிக்கிட்டுமா? அப்படியே பாத்துங்க. சரியா? அப்படியே ஒரே இதுல பாத்துங்க, அப்படியே எழுதிடலாம். காமிச்சுனா பாருங்க, மர வரைபடம் தெளிவா தெரியுதா? இப்போ இத நம்ம எடுத்து எழுத போறோம். எப்படி எடுத்து எழுதுறது? 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6 எழுதிடுவோமா? பாருங்க, கூறுவெளி எழுத போறோம். முதல் இது என்னது? 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. சரியா? அடுத்து பாருங்க, 2,1, 2,3, 2,4, 2,5, 2,6 எழுதலாமா? பாருங்க, என்ன எழுத போறோம்? 2,1, 2,3, 2,4, 2,5, 2,6 எழுதிட்டோமா? அடுத்து பாருங்க, 3,1, 3,2, 3,4, 3,5, 3,6 எழுதுவோமா? பாருங்க, 3,1, 3,2, 3,4, 3,5, 3,6. சரியா? அடுத்து பாருங்க, 4,1, 4,2, 4,3, 4,5, 4,6 எழுதுவோமா? 4,1, 4,2, 4,3, 4,5, 4,6. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, 5,1, 5,2, 5,3, 5,4, 5,6 எழுதுவோமா? பாருங்க, 5,1, 5,2, 5,3, 5,4, 5,6. தொடர்ந்து நீங்க 5,5 எழுதிடக்கூடாது. லாஸ்டா பாருங்க, 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5 எழுதிடுவோமா? 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5. இதான் என்னது? நமக்கு தேவையான கூறுவெளி. இதை எண்ணி பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னா 30 இருக்கும். சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல
பயிற்சி 8-3 மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி A என்க. இங்கு P of A is to P of A bar equal to 17:15 மற்றும் N of S equal to 640 எனில் முதல் பாருங்க P of A bar கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது N of A கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஆன்சரையும் கண்டுபிடிக்கணும். ஏன்றது ஒரு நிகழ்ச்சி சமவாய்ப்பு சோதனை. சரியா? முதல்ல இதான் நமக்கு முக்கியமான கண்டிஷன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. P of A is to P of A bar. இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய விகிதம் 17:15. இதை நம்ம பின்னமா மாத்துமா பாருங்க. P of A by P of A bar. இதை பின்னமா மாத்திரமா என்ன வரும்? 17/15. இப்ப பாருங்க, குறுக்க பெருக்கிறோமா? இந்த 15 இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். இப்ப 15 P of A, சரியா, ஈக்குவல் டு 17 அங்கே தான் இருக்கும். இந்த P of A bar இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். P of A bar, சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன நிபந்தனை, ஒரு ஃபார்முலா ஒண்ணு என்ன அப்படின்னா P of A பிளஸ் P of A bar இது ரெண்டையும் கூட்டினோம்னா 1 வரும். சரியா? P of A இது P of A bar ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 1 வரும். இப்ப இந்த இடத்துல நமக்கு P of A bar வேணும். அப்போ P of A bar equal to இதான் நமக்கு வேணும். இதை வலது பக்கம் கொண்டு போயிடலாம். 1 மைனஸ் P of A, 1 மைனஸ் P of A. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா P of A பாருக்கு பதிலா 1 மைனஸ் P of A ன்னு எழுத போறோம். இந்த இடத்துல பாருங்க, 15 இன்டூ P of A ஈக்குவல் டு 17 P of A பாருக்கு என்ன மாத்திக்கலாம்? 1 மைனஸ் P of A ன்னு மாத்திக்கலாம். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி எழுதிட்டோம். இப்ப பாருங்க, 15 P of A ஈக்குவல் டு இந்த 17 உள்ள பெருங்க, 17 1 பெருனா 17 மைனஸ் 17 P of A பெருனா 17 P of A. சரியா? இப்ப இங்கேயும் P of A இங்கேயும் P of A ஒரே பக்கமா கொண்டு வந்துருங்க. 15 P of A இது மைனஸ்ல இருக்கா, கொண்டு வாங்க, பிளஸ் தான் மாறும். பிளஸ் 17 P of A ஈக்குவல் டு வலது பக்கம் 17 மட்டும் இருக்கு. இங்கேயும் P of A இங்கேயும் P of A பிளஸ் இருக்கு. அப்ப கெழுக்களை மட்டும் கூட்டுங்க. 15 17 கூட்டினா 32 P of A, 32 P of A ஈக்குவல் டு 17 அப்படி வந்துடும். நமக்கு P of A தான் வேணும். அப்ப P of A ஈக்குவல் டு 17 பை 32 பெருக்கல் இருக்கு, இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். இது அப்படியே இருக்கட்டும். இதை பயன்படுத்தி தான் நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க முடியும். முதல் இது பாருங்க, முதல் இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A bar நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, மறுபடியும் இந்த ஃபார்முலாக்கு போவோம். இப்ப பாருங்க, நமக்கு என்ன வேணும்? P of A bar தான் வேணும் இல்லையா? அப்போ இந்த P of A bar நம்ம எப்படி என்ன மாத்திக்கலாம்? 1 மைனஸ் P of A மாத்தலாமா? P of A bar ஈக்குவல் டு 1 மைனஸ் P of A. பாருங்க, ஃபார்முலா 1 மைனஸ் P of A ஈக்குவல் டு 1 மைனஸ் P of A எங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளவு? 17/32. குறுக்கு பெருக்கல் எடுங்க. 1ன்னா என்ன அர்த்தம்? 1/1 அர்த்தம். குறுக்க பெருங்க முதல்ல பகுதியை. 1 32 32. குறுக்க பெருங்க. 1 32 32 மைனஸ் 1 17 17 ஈக்குவல் டு 32ல 17 கழிச்சிட்டோம் என்ன வரும்? 15/32. இதான் என்னது? நமக்கு தேவையான P of A bar. ஒரு இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ரெண்டாவது கண்டுபிடிக்க போறோம். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, N of A-வை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? நமக்கு ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவுக்கு ஃபார்முலா என்ன? P of A ஈக்குவல் டு N of A by N of S. இதான ஃபார்முலா. இப்ப பாருங்க, P of A நமக்கு தெரியும், மாத்திக்கலாமா? 17/32. N of A தான் கண்டுபிடிக்க போறோம் பை N of S கணக்குல இருக்கு பாருங்க. N of S கணக்குல இருக்கு, என்னன்னு இருக்கு? 640. அப்ப இந்த N of S-க்கு பதிலா நம்ம என்ன மாத்திரலாம்? 640 மாத்திரலாமா? இப்ப பாருங்க, 17/32 எந்த மாற்றம் இல்ல, 640 வகுத்துல இருக்கு, வந்தா பெருக்கலாம் மாறும். 640 ஈக்குவல் டு N of A. இதை கேன்சல் பண்ணுமா? 1 32 32, 2 32 64. அப்படின்னா நீங்க ரெண்டாவது விட வச்சு கூட கேன்சல் பண்ணலாம். நான் நேரடியாக கேன்சல் பண்ணிட்டேன். சரியா? இந்த 0 அப்படியே வந்துடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, அப்படியே மாத்தி எழுதுங்க. N of A ஈக்குவல் டு, அப்படியே இடது பக்கம் வலது பக்கம் மாத்தினா எந்த குறியும் மாறாது. என்ன இருக்கு பாருங்க, 17 பெருக்கல் 20. இதான் மிச்சம் இருக்கு. அப்போ N of A ஈக்குவல் டு பெருக்குங்க,
2 17 34, இந்த 0 அப்படியே வந்துடும். அதாவது 17 20 பேருக்குன்னா 340. இதான் என்னது நமக்கு தேவையான n(a)ஓட மதிப்பு. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 3ல 4வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? எத்தனை நாணயங்களை சுண்ட போறோம்? 3 நாணயங்களை நம்ம சுன்றோம். அப்ப எத்தனை கூறுவெளி எத்தனை வரும்? எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னா 8 வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நாணயத்தை சுண்டணும்னா 2√1 2 வாய்ப்புகள் இருக்கும். 2 நாணயத்தை சுண்டணும்னா 2√2 4 இருக்கும். 4 வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது கூறுவெளி 4 வரும். சரியா? 3 நாணயம்னா 2√3 2 எத்தனை வரும்? 8 வரும். அந்த 8 வாய்ப்புகள்ல அடுத்தடுத்து 2 பூக்கள் எத்தனை வரும்? அதற்கான நிகழ்தகவு என்ன? அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, நம்ம முதல் நாணயத்தை சுன்றோம். என்ன வரலாம்? ஹெட் டெயில் வரலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, 2வது நாணயத்தை சுண்ணாலும் அதே தான் வரும். என்ன வரும்? ஹெட் டெயில் தான் வரும். 3வது நாணயத்தை சுண்ணாலும் ஹெட் டெயில் தான் வரும். ஹெட்னா தலை, டெயில்னா பூ. இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பயிற்சி 1.1ல பார்த்தோம் இல்லையா முதல் இது. அதே மாதிரி கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தோம்னா நமக்கு தேவையான இந்த 8 வாய்ப்புகள் வந்துரும். பாருங்க எப்படி இது பண்ணோம். ஹெட் 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 ஹெட், அடுத்து பாருங்க ஹெட் டெய்லு ஹெட் டெய்ல். இப்ப பாருங்க டெய்ல் எடுத்துக்கிட்டு டெய்லு ஹெட், அதுக்கு அடுத்து பாருங்க டெய்லு 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 டெய்ல். இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்கு பாருங்க, ஹெட் டெய்ல். சரியா? இப்ப இதுக்கு மறுபடியும் நம்ம என்ன எடுக்க போறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல். இதை எடுத்துட்டு பாருங்க, ஹெட் 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 ஹெட், அதுக்கு அடுத்து பாருங்க ஹெட் ஹெட் டெய்ல் ஹெட் ஹெட் டெய்ல். இப்ப இதை எடுத்துட்டு இது பண்ண போறோம். ஹெட் டெய்லு ஹெட் ஹெட் டெய்லு ஹெட், அதுக்கு அடுத்து பாருங்க ஹெட் டெய்லு டெய்லு ஹெட் டெய்லு டெய்ல். இப்ப இதை ஸ்டார்ட் பண்ண போறோம். டெய்லு ஹெட் ஹெட் டெய்லு ஹெட் ஹெட், அதுக்கு அடுத்து பாருங்க டெய்லு ஹெட் டெய்லு டெய்லு ஹெட் டெய்ல். இப்ப இதை ஆரம்பிக்க போறோம். டெய்லு டெய்லு ஹெட் டெய்லு டெய்லு ஹெட், அதுக்கு அடுத்து பாருங்க இப்ப பாருங்க டெய்லு டெய்லு டெய்ல் டெய்லு டெய்லு டெய்ல். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க இதை மட்டும் எழுதினா கூட போதும். இந்த 2 ஸ்டெப் இல்லாம நீங்க நேரடியா இதை எழுதிக்கிட்டா கூட கரெக்ட் தான். சரியா? இதுல பாருங்க 8 இருக்கா பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. அப்ப இதுல இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 8. இதுல நம்ம என்ன எடுக்கணும் பாருங்க, 2 அடுத்தடுத்த பூக்கள். பாருங்க ஏ என்பது 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. அப்ப ஏ பாருங்க எத்தனை பூ இருக்கணும்? 2 பூ அடுத்தடுத்து இருக்கணும், பக்கத்துல பக்கத்துல இருக்கணும். பாருங்க இங்க 1 தான் இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. இங்க பாருங்க 2 டெய்ல் 2 பூ இருக்கா? அப்ப இதை எடுத்து எழுதிடலாம். என்ன இருக்கு பாருங்க, ஹெட் டெய்லு டெய்ல் எழுதிட்டோமா? அதுக்கு அடுத்து பாருங்க இங்க என்ன இருக்கு? ஒரே ஒரு பூ தான் இருக்கு. இங்க 2 பூ இருக்கு, ஆனா நடுவுல என்ன இருக்கு? தலை இருக்கு, தனித்தனியா இருக்கு. இது வேற, இது பக்கத்துல பக்கத்துல இல்ல, ஒன்னா இல்ல, சேர்ந்த மாதிரி இல்ல. இங்க பாருங்க 2 பூ ஒன்னா சேர்ந்து இருக்கா? என்னென்ன இருக்கு பாருங்க, டெய்லு டெய்லு ஹெட். அதுக்கு அடுத்து பாருங்க இங்க 2 சேர்ந்து இருக்கு. எதனால எடுத்துக்கலாம்? இந்த 2 எடுத்தாலும் சேர்ந்தா இருக்கு, முத 2 எடுத்தாலும் சேர்ந்தா இருக்கு, கடைசி 2 எடுத்தாலும் சேர்ந்தா. அப்ப இதையும் எடுக்கணும். அப்ப பாருங்க டெய்லு டெய்லு டெய்ல். மொத்தம் இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு பாருங்க, n of a equal to n of a னா இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1 2 3 3. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறோம். p of a p of a ன்னு போட்டா நிகழ்தகவுன்னு அர்த்தம். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n of a by n of s. n of a ன்றது இந்த நிகழ்ச்சி, n of s மொத்தம். சரியா? இப்ப பாருங்க p of a equal to என்ன வரும்? n of a ஓட மதிப்பு 3, n of s இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எத்தனை? 8 8. இதான் என்னது? எத்தனை பூக்கள்? 2 பூக்கள் அடுத்தடுத்து இருப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு என்ன? 3/8. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி,
வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 3ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பொது விழாவில் 1 முதல் 1000 வரை எண்களிட்ட அட்டைகள் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளன. விளையாடும் ஒவ்வொருவரும் ஒரு அட்டையை சமவாய்ப்பு முறையில் எடுக்கிறார்கள். எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை. இது ஒரு முக்கியமான லைன். சரியா? தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்டையில் 500ஐ விட அதிகமான உள்ள வர்க்க எண் இருந்தால் அவர் வெற்றிக்கான பரிசை பெறுவார். முதலில் விளையாடுபவர் பரிசு பெற, முதலாம் ஆனவர் வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவதாக விளையாடுபவர் வெற்றி பெற ஆகிய நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவை காண்க. பாருங்க, ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஒரு விழா நடக்குது. அந்த விழால ஒரு அட்டைப்பெட்டியில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா சின்ன சின்ன கார்டுல எண்கள் எழுதி போட்டாங்க. எதுல இருந்து எது வரைக்கும்? 1ல இருந்து 1000 வரைக்கும். அப்போ கூறுவெளி என்ன? 1ஆம் நம்பர் அட்டை இருக்கு, 2ஆம் நம்பர் இருக்கு, 3ஆம் நம்பர் இருக்கு. இது வந்து எது வரைக்கும் இருக்கு? 1000 வரைக்கும் இருக்கு. அப்ப எத்தனை அட்டைகள் இருக்கு? எண்கள் எழுதுனா 1000 இருக்கு. அப்ப என் ஆஃப் எஸ் வந்து 1000. சரியா? இப்போ போட்டியாளர் உள்ள போய் ஒரு அட்டை எடுக்கிறாரு. அந்த அட்டையில என்ன எண் இருக்கணுமா? 500ஐ விட அதிகமா இருக்கணும். அது என்னவா இருக்கணும்? வர்க்க எண்ணாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவர் வெற்றி பெற்றவர் ஆவார். சரியா? இப்ப பாருங்க, முதலில் விளையாடுபவர் பரிசு பெறணும். அதுக்கு அடுத்து முதலாம் ஆனவர் வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவது விளையாடுபவர் வெற்றி பெறும். இந்த ரெண்டுக்கான நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, ஏ என்பது முதலில் விளையாடுபவர் வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சி என்க. வெற்றி பெறணும்னா இங்க பாருங்க, இதுல 1000 அட்டைகள் இருக்கு இல்லையா? 1ல இருந்து 1000 வரைக்கும். இதுல நம்ம ஒரு அட்டை எடுக்கணும். அது என்னவா இருக்கணும்? 500ஐ விட அதிகமா இருக்கணும். அது மட்டும் இல்ல முழு வர்க்கமா இருக்கணும். முழு வர்க்கம்னா வர்க்கமூலம் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப பாருங்க, 4னா 4ஓட வர்க்கமூலம் 2, 25னா 25 வர்க்கமூலம் 5, 100னா 100ஓட வர்க்கமூலம் 10. அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி என்ன இருக்கணும்? 500 விட அதிகமா இருக்கணும். அப்ப எந்தெந்த நம்பர்லாம் எடுத்தா அவர் வந்து வெற்றி பெறுவாரு? முதல் நம்பர் என்னன்னா 529. 500 விட அதிகமா இருக்கணும். அப்ப 529. 529 வர்க்கமூலம் எடுத்தோம்னா 23 வரும். அதுக்கடுத்து என்ன வரும்னா 576 வரும். 576 வர்க்கமூலம் எடுத்தோம்னா 24 வரும். அதுக்கு அடுத்தது 625 வரும். 625ஓட வர்க்கமூலம் என்ன வரும்? 25 வரும். சரியா? அதுக்கு அடுத்தது 676 வரும். இதோட வர்க்கமூலம் 26. அதுக்கடுத்து 729 வரும். இதோட வர்க்கமூலம் 27. அதுக்கடுத்து பாருங்க 784 வரும். இதோட வர்க்கமூலம் 28. அதுக்கடுத்து 841 வரும். இதோட வர்க்கமூலம் 29. அதுக்கு அடுத்தது 900 வரும். 900ஓட வர்க்கமூலம் 30. அதுக்கடுத்து 961 வரும். இதோட வர்க்கமூலம் 31. அதுக்கடுத்து எடுத்தோம்னா முழு வர்க்கம் 1000ஓட வெளியே போயிடும். அப்ப இது மட்டும்தான். அப்போ முதலாவது வெற்றி பெறணும் அப்படின்னா எத்தனை நம்பர்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 9 அட்டையிலிருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்தாருன்னா அவரு வெற்றி பெற்று விடுவார். இப்ப பாருங்க, என் ஆஃப் ஏ இதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 9 அட்டைகள். இந்த 9ல ஏதாவது ஒண்ணு அவரு எடுக்கணும். சரியா? இப்ப நிகழ்தகவு கண்டுபிடிமா? பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏவோட மதிப்பு 9, என் ஆஃப் எஸ் ஓட மதிப்பு 1000. அப்போ முதலாம் மாணவர் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? 9/1000. இப்ப பாருங்க, முதலாம் மாணவர் வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவது ஒருத்தர் போவார் இல்லையா? அவர் வெற்றி பெறுவதற்கு என்ன நிகழ்தகவு? இப்ப பாருங்க, முதலாம் மாணவர் வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவதாக விளையாடுவர் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப பாருங்க, என் ஆஃப் பி என்ன இருக்கும்? என் ஆஃப் பி பாருங்க, மொத்தம் இதுல எத்தனை எண்கள் இருக்கு? 9 நம்பர். இந்த 9ல ஏதாவது ஒன்னு எடுத்து அவரு ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. ஏதோ ஒரு நம்பரை எடுத்துட்டாரு. அப்போ அந்த எடுத்த நம்பர் திரும்ப உள்ள வைக்கல. அப்ப ரெண்டாவது உள்ள போயிருக்காரு இல்லையா? போகும்போது எத்தனை நம்பர் தான் இருக்கும்? 8 தான் இருக்கும். இதுல ஏதோ ஒன்னு எடுத்து அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. ஒன்னு 529 எடுத்திருக்கலாம், இல்ல 576 எடுத்திருக்கலாம், இல்ல 625, ஏதோ ஒன்னு எடுத்து ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப ரெண்டாவது உள்ள போகும்போது அங்க எத்தனை இருக்கும்? 8 தான் இருக்கும். 8 கார்டு தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி என் ஆஃப் எஸ் பாருங்க, மொத்தம் எத்தனை இருக்கும்? மொத்தம் 1000 இருந்துச்சு. ஒருவேளை அவர் இந்த 625 எடுத்திருந்தாருன்னா இந்த 1000 அட்டையில 625 உள்ள இருக்காது. அவர் எடுத்து தூக்கி வெளியே போட்டோம், உள்ள வைக்கல. அப்போ இந்த 1000 எத்தனையா குறைஞ்சிரும்? 1 குறைஞ்சிரும். 1000ல 1 குறைஞ்சு 999 இருக்கும். இப்ப இதோட நிகழ்தகவு கண்டுபிடிச்சலாமா? therefore P of B equal to N of B by N of S. N of B யோட மதிப்பு 8,
என் ஆஃப் எஸ் மதிப்பு 999. அப்ப முதல்ல போனார் இல்லையா, அவர் வெற்றி பெறுவதற்கு நிகழ்தகவு 9/1000. முதலாம் ஆனது வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவது ஒருத்தர் போவார் இல்லையா, அவரு வெற்றி பெறுவதற்கு என்ன நிகழ்தகவு 8/999. சரியா, அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 3ல 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பையில் 12 நீல நிற பந்துகளும் எக்ஸ் சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. அடுத்து இரண்டாவது பாருங்க. 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர் ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல் 2 மடங்கு எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பை இருக்கு, அதுல 12 நீல நிற பந்து இருக்கு, எக்ஸ் சிவப்பு நிற பந்து இருக்கு. இதுல என்ன செய்ய போறோம், ஒரு பந்து எடுக்க போறோம், அது சிவப்பா இருக்குது, என்ன நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது என்ன செய்ய போறோம்னா, ஏற்கனவே 12 நீல நிற பந்து எக்ஸ் சிவப்பு நிற பந்து இருக்கு, திரும்ப ஒரு 8 புதிய சிவப்பு நிறம் போட்டு திரும்ப என்ன செய்ய போறோம், ஒரு சிவப்பு நிற பந்தா எடுக்க போறோம். அதனுடைய நிகழ்தகவு எப்படி இருக்குன்னா, முதல்ல பெறப்பட்டுச்சு இல்லையா, அதை போல் 2 மடங்கா இருக்கு. அப்படின்னா நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்க. முதல்ல நிகழ்தகவு அப்படின்னாலே நம்ம கூறுவெளியே எழுதணும். பாருங்க, கூறுவெளி எஸ் என்று எழுத கொண்டு குறிப்போம். 12 நீல நிற பந்துகள் இருக்கு, எக்ஸ் சிவப்பு நிற பந்துகள் இருக்கு. அப்புறம் என்ன கூட்டினா என்ன வரும், 12 பிளஸ் எக்ஸ். சரியா, இப்ப பாருங்க, ஏ என்பது சிவப்பு நிற பந்தினை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி என்க. எதை தேர்ந்தெடுக்க போறோம், சிவப்பு நிற பந்து தேர்ந்தெடுக்க போறோம். சிவப்பு நிற பந்து எத்தனை இருக்கு, எக்ஸ் இருக்கு, அப்ப எக்ஸ். சரியா, இப்ப பாருங்க, பி ஆஃப் ஏ அதாவது நிகழ்தகவு, பி ஆஃப் என்ன நிகழ்தகவு, என்ன ஃபார்முலா, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏவோட மதிப்பு எக்ஸ், என் ஆஃப் எஸ் ஓட மதிப்பு 12 பிளஸ் எக்ஸ். சரியா, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு இது முடிச்சிட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம், 8 பந்துகளை திரும்ப நம்ம உள்ள போட போறோம். பாருங்க, 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் வைத்த பின் கூறுவெளி என்னவா இருக்கும், என் ஆஃப் எஸ். ஏற்கனவே ஒரு 12 நீல நிற பந்து எக்ஸ் சிவப்பு நிற பந்து இருந்துச்சு. இப்ப திரும்பியும் ஒரு 8 சிவப்பு நிற பந்துகளை போட்டிருக்கோம். இப்ப பாருங்க, 12 பிளஸ் 8 20 பிளஸ் எக்ஸ் பந்துகள் இருக்கும். அந்த 8 பந்து போட்ட உடனே இதோட எண்ணிக்கை மாறிடுச்சு பாருங்க. இப்ப பாருங்க, பி என்பது மீண்டும் சிவப்பு நிற பந்தினை எடுக்கும் நிகழ்ச்சி என்க. திரும்ப என்ன செய்ய போறோம், சிவப்பு நிற பந்தா எடுக்க போறோம். இப்ப அந்த பையில எத்தனை சிவப்பு நிற பந்து இருக்கும், ஏற்கனவே ஒரு எக்ஸ் சிவப்பு நிற பந்து இருக்கு. இப்ப நம்ம ஒரு 8 பந்து உள்ள போட்டிருக்கோம், அதுவும் சிவப்பு நிற பந்து தான். அப்போ இந்த இடத்துல சிவப்பு நிற பந்துகளோட எண்ணிக்கை எத்தனை, எக்ஸ் பிளஸ் 8, எக்ஸ் பிளஸ் 8. இப்ப பாருங்க, இதோட நிகழ்தகவு எழுதிருமா, பி ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன கண்டிஷன், என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். அப்ப பாருங்க, பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி ஓட மதிப்பு எக்ஸ் பிளஸ் 8 பை என் ஆஃப் எஸ். பாருங்க, இங்க இருக்கு, இதை எடுத்து எழுதணும். சரியா, ஏற்கனவே இருக்குல்ல, அதை எடுத்து எழுதிட்டு போறீங்க, இதான் எழுதணும், 20 பிளஸ் எக்ஸ். இது பி ஆஃப் பி. இப்போ நமக்கு கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கணக்கு ஒரு திரும்ப படிச்சு பார்க்கலாமா. பாருங்க, ஒரு சிவப்பு நிற 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர் ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு எது, நிகழ்தகவு எப்படி இருக்கான், 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல் 2 மடங்கு. அப்போ இந்த இடத்துல இருங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, நம்ம 8 சிவப்பு நிற பந்தை எடுத்து பைக்குள்ள வச்சு கண்டுபிடிச்சலாம். இந்த நிகழ்தகவு இங்க இருக்கு பாருங்க, இந்த நிகழ்தகவு பி ஆஃப் பி இது எப்படி இருக்குன்னா, முதல்ல பெறப்பட்டதை போல் 2 மடங்கு. அப்போ 2 இன்டு பி ஆஃப் ஏ, 2 இன்டு பி. இதான் என்ன முதல் இது பாருங்க. ரெண்டாவது கண்டுபிடிச்சது எப்படி இருக்குன்னா 2 மடங்கா இருக்கு. எதோட 2 மடங்கு, முதல்ல கண்டுபிடிச்சது போல் 2 மடங்கு. இதுதான் முக்கியமான கண்டிஷன், இதான் நம்ம கவனமா எழுதணும். இப்ப எடுத்து எழுதிருமா பாருங்க, பி ஆஃப் பி எடுத்து எழுதுங்க. பி ஆஃப் பி வந்து இங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 8 பை 20 பிளஸ் எக்ஸ். இந்த 2 அப்படியே வந்துடும். பி ஆஃப் ஏ பாருங்க, பி ஆஃப் ஏ பாருங்க, எக்ஸ் பை 12 பிளஸ் எக்ஸ் எழுதிடுமா, எக்ஸ் பை 12 பிளஸ் எக்ஸ். இது வந்து தரப்பட்ட நிபந்தனை. சரியா, தரப்பட்டுள்ளது. இது எப்படி வந்துச்சு, நீங்க திணறக்கூடாது.
இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் தரப்பட்டுள்ளது. இப்போ சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். சுருக்கிடுவோமா? இப்போ பாருங்க, இந்த எக்ஸ் பிளஸ் 8 அப்படியே இருக்கட்டும். இந்த 12 பிளஸ் எக்ஸுங்க வந்து பெருக்கலாம் பாருமா, 12 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸை பெருக்கினா 2 எக்ஸ். இந்த 20 பிளஸ் எக்ஸுங்க வந்து பெருக்கலாம் பாருமா, 20 பிளஸ் எக்ஸ். இப்போ பாருங்க, எக்ஸ் எடுத்து உள்ள பெருக்க போறோம். எக்ஸையும் 12 பெருக்குனா 12 எக்ஸ், எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர். என்ன எக்ஸ் ஸ்கொயர்? பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 8 கொண்டு பெருங்க, 8 12 96. என்ன 96? பிளஸ் 96. 8 எக்ஸையும் பெருக்கினா 8 எக்ஸ். என்ன 8 எக்ஸ்? பிளஸ் 8 எக்ஸ் ஈக்குவல் டு, இது உள்ள பெருக்குங்க, என்ன வரும் பாருங்க, 2 20 40, 40 எக்ஸ். 2 40, இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். இப்போ பெருக்குங்க, பிளஸ் 2 அப்படியே வந்துடும். எக்ஸ் எக்ஸ் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்க, இது சுருக்கிடுவோமா? இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரை முதல்ல எழுதிடலாம். இங்க ஒரு 12 எக்ஸ், ஒரு 8 எக்ஸ் கூட்டினா என்ன வரும்? 20 எக்ஸ். இந்த 96 அப்படியே வந்துடும். இதெல்லாம் இடத்துல கொண்டு வாங்க, மைனஸ் 40 எக்ஸ். இந்த இடத்துல இடத்துல வந்தா மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர், ஒரு எக்ஸ் வேற வேற குறி. அப்ப 2ல 1 கழிச்சா 1. என்ன 1? பெரிய நம்பருக்கு. அப்ப மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஒரு பாருங்க, மைனஸ் 40 எக்ஸ் பிளஸ் 20 எக்ஸ் வேற வேற கழிங்க. 40 20 கழிச்சா 20. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் 20 எக்ஸ். மாறிலி உறுப்பு ஒன்னே ஒண்ணுதான், பிளஸ் 96 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, ஒரு இருபடி சமன்பாடு கிடைச்சிருக்கு. முதல் உறுப்பு மைனஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் கொண்டு பெருக்குங்க, மைனஸ் கொண்டு பெருக்குனா இது பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரா மாறும். மைனஸ் இது மைனஸ் பிளஸ் 20 எக்ஸா மாறும். பிளஸ் இது மைனஸ் மைனஸ் 96 மாறிடும் ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்துவோமா? இப்ப பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு மைனஸ் 96 பெருக்குனா என்ன வரும்? மைனஸ் 96. எக்ஸோட கெழு 20, என்ன 20? பிளஸ் 20. ரெண்டு எண்களை பெருக்கும் போது மைனஸ் 96 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ 20 வரணும். எந்த நம்பர்? 24 பெருக்கல் 4. 24 பெருக்கல் 4. நமக்கு பிளஸ் 20 வேணும். அப்ப எதுக்கு மைனஸ் கொடுக்கணும்? சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்தாதான் பிளஸ் 20 வரும். பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் 20 வந்துடும். நமக்கு பிளஸ் 20 வேணும், அதனால சின்ன நம்பருக்கு மைனஸ். இப்ப பாருங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் 24 நாளா 96. 24 4 கழிச்சா 20. கரெக்டா வந்துருச்சா? பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எடுத்து எழுதுங்க. எக்ஸ் எக்ஸ். அப்ப எப்படி எழுதலாம்? முதல்ல எக்ஸ் மைனஸ் 4 இன்டு எக்ஸ் பிளஸ் 24 ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் பிளஸ் 24 ஈக்குவல், ரெண்டா பிரிச்சிருங்க. எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, எக்ஸ் பிளஸ் 24 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் பிளஸ் 4, வலது பக்கம் வந்தா அங்க மைனஸ் 4, வலது பக்கம் வந்தா பிளஸ் 4 மாறி. இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் பிளஸ் 24, வலது வந்தா மைனஸ் 24 வந்து மாறிடும். நமக்கு நிகழ்தகவுல எல்லா மதிப்பும் என்னவா இருக்கும்? 0 இருந்து, அதாவது பிளஸ்ல தான் இருக்கும். நிகழ்தகவுனால பிளஸ் தான் இருக்கும். இது மைனஸ் வந்திருக்கு. இது ஏற்புடையது அல்ல. ஏற்புடையது அல்ல. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம முடிவு எழுதணும். முதல் இது இருக்கு இல்லையா, முதல் இதோட ஆன்சரை எடுத்து எழுதணும். முதல் இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இங்க இருக்கு பாருங்க, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன இருக்கு? எக்ஸ் பை 12 பிளஸ் எக்ஸ் இருக்குமா, அதை எழுதிக்கலாம். என்ன இருக்கு? எக்ஸ் பை 12 பிளஸ் எக்ஸ். அப்படியே மதிப்புல பிரதிங்க. எக்ஸுக்கு பதிலாக 4, 12 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 4 அப்படியே வந்துடும். 12ஐயும் 4ஐயும் கூட்டினா 16. இதை கேன்சல் பண்ணுங்க. ஒரு 4 4, நாங்க 16. அப்போ 1/4. அப்போ முதல் இது பி ஆஃப் ஏவோட மதிப்பு என்ன? 1/4. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/4. சரியா? அடுத்தது ரெண்டாவதுல எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே எழுதிருங்க. என்னது எக்ஸோட மதிப்பு? 4. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும், இதுல பயிற்சி 8இல் 3ல 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. எத்தனை பகடை உருட்டுறோம்? 2 பகடை உருட்டுறோம். பாருங்க, இந்த மாதிரி பகடைகள். எத்தனை பகடை?
2 பகடை உருட்டுறோம். இந்த பகடையில பார்த்தோம் அப்படின்னா 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். பாருங்க 1 இருக்கும், 2, 3 இங்க ஒரு புள்ளி இருக்கா? அதுக்கு அடுத்து பாருங்க இந்த இடத்துல 2 புள்ளி இருக்கா? அதுக்கு அடுத்தது இங்க 3 புள்ளி இருக்கா? அதுக்கு அடுத்தது 4 இருக்கா? அதுக்கு அடுத்து இங்க 5 இருக்கா? அதுக்கு அடுத்து பாருங்க 6. எங்க இருக்கு 6? இந்த இருக்கு பாருங்க 6. இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பகடையிலையும் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். இந்த பகடை உருட்டும் போது, இந்த 2 பகடை ஒரே நேரத்துல உருட்டும் போது நமக்கு எத்தனை வாய்ப்புகள் வரும் அப்படின்னா 36 வாய்ப்புகள் வரும். அந்த கூர்வெளியை நம்ம முதல்ல எழுதணும். எழுதிடலாமா? பாருங்க கூர்வெளி எஸ்ன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். பாருங்க முதல் பகடை உருட்டும் போது 1ல இருந்து 6 வரைக்கும் வரலாம் பெருக்கல், 2வது பகடை உருட்டும் போது 1ல இருந்து 6 வரைக்கும் வரலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். எடுத்துருவோமா? பாருங்க 1 எடுத்துக்கிட்டு 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 எழுதிட்டோம் பாருங்க. அதுக்கு அடுத்து பாருங்க 2 எடுத்துக்கிட்டு 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 அப்படியே எழுதியாச்சா? பாருங்க இங்க எழுதியிருக்கு. அதுக்கடுத்து 3 எடுத்துட்டு பாருங்க 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6 எழுதியாச்சு பாருங்க. 3,1ல இருந்து 3,6 வரைக்கும். அதுக்கடுத்து பாருங்க 4ல ஆரம்பிக்கிறோம். 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 அதுக்கு அடுத்து 5ல ஆரம்பிச்சோம்னா பாருங்க 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6 இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க 6ல ஆரம்பிங்க 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6 இதான் என்னது நமக்கு தேவையான கூர்வெளி மொத்த வாய்ப்புகள். 2 பகடை உருட்டும் போது இதெல்லாம் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது முதல் பகடையில 1 2வது பகடையில 1 அப்படின்னா முதல் பகடையில 1 2வது பகடையில 2 இந்த மாதிரி சரியா? முதல்ல இருக்கலாம் முதல் பகடையில வரக்கூடியது, 2வது பகடையில வரக்கூடியது. இதுல மொத்தம் எத்தனை எண்ணி பார்த்தோம்னா 36 இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 6 6 36 இருக்கும். இப்ப நம்ம முதல் கேள்விக்கு போலாம். 2 பகடை உருட்டும் போது 2 பகடைகளிலும் ஒரே முக மதிப்பெண் கிடைப்பதற்கு என்ன நிகழ்தகவு? 2 பகடையில எப்படி இருக்கணும்? ஒரே முக மதிப்பு இருக்கணும். ஒரே முக மதிப்புன்னா 2 பகடை ஒரே நம்பர் இருக்கணும். பாருங்க 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 இதான் என்னது ஒரே மதிப்பு. அப்ப பாருங்க ஏ என்பது 2 பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. அப்ப எது எது ஒரே முகமதிப்பு? 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 மொத்தம் என்னங்க 1 2 3 4 5 6. அப்போ ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை n of a எத்தனை? 6. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? p of a. p of a நிகழ்தகவு கண்டுபிடிக்க போறோம். அப்போ p of a க்கு ஃபார்முலா என்ன? n of a by n of s. நமக்கு சாதகமான வாய்ப்புகள் பை மொத்த வாய்ப்புகள். சாதகமான வாய்ப்பு எத்தனை? 6. n of s ன்ற மொத்த வாய்ப்பு எத்தனை? 36. இதை கேன்சல் பண்ணுவோமா? 1 6 6 6 6 36. அப்போ 1/6. இதான் என்னது முதல் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 2வது பாப்பா பாருங்க. 2வது என்னது? முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக கிடைக்க என்ன நிகழ்தகவு? பெருக்கல் பலன் என்ன வரணும்? பகா எண்ணா வரணும். பாருங்க 2வது இது b என்பது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. இப்போ இந்த இது வந்திருக்கு இல்லையா? என்னது? இந்த 36 வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இத நம்ம பெருக்கி பார்க்கணும். பெருக்கும் போது நமக்கு என்ன வரணும்? பகா எண்ணா வரணும். இப்ப பாருங்க இதை பெருக்குமா? பெருக்குங்க. ஓரன்னா 1 பகா எண் கிடையாது. ஓரெண்டா 2 என்ன எண்ணு? பகா எண். 1 3 3 3ன்றது பகா எண். ஓரஞ்சு 5 5ன்றது பகா எண். பகா எண் என்ன? 1ஆலையும் தன்னாலையும் வகுபடக்கூடியது. இதை பெருக்குனா 2 2 எதால வகுபடும்? 2ஆல் வகுபடும், 1ஆல் வகுபடும். இதை பெருக்குனா 3 எதால வகுபடும்? 3ஆலையும் வகுபடும், 1ஆலையும் வகுபடும். அதுக்கு அடுத்து பாருங்க இதை பெருங்க. 2 1 2 பெருக்கும்போது 2 வருதா? அப்ப அது பகா எண். இதை பெருக்குங்க. 3 1 3 பெருக்குனா என்ன வரும்? பகா எண் வருது. மிச்சம் எதுவுமே வராது. இதுல 4 8 12 16 20 எல்லாமே பகு எண்கள். இது வரும் 5,1 வரும். 5,1 5,1 இதை பெருக்கும்போது என்ன வரும்? 5 1 5 5ன்றது பகா எண். வேற எதுவுமே வராது. இது மட்டும்தான். என்னென்ன பாருங்க 1,2 எடுத்து எழுதுவோமா? 1,2 1,3 1,4
5, 2, 1, அதுக்கு அடுத்தது 3, 1, அதுக்கு அடுத்தது 5, 1. இதான் என்னது? முகமதிப்புகளின் பெருக்கல் பலன். இந்த எல்லாத்தையும் பெருக்கணும்னா வரக்கூடிய ஆன்சர் விடை என்னவா இருக்கும்? பகா எண்ணாக இருக்கும். மொத்தம் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. அப்போ மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை 6. நமக்கு நிகழ்தகவு என்னது? சாதகமான வாய்ப்புகள் P of B equal to N of B by N of S. N of B ஓட மதிப்பு 6, N of S ஓட மதிப்பு மொத்தம் எத்தனை? 36. சரியா? N of S 36 தானே? 36 கேன்சல் பண்ணுங்க. 1 6 6, 6 6 36. அப்ப ஆன்சர் 1/6. சரியா? இப்போ அடுத்து 3வது பார்க்கலாமா பாருங்க. 3வது கேள்வி என்ன பாருங்க. முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண் கிடைக்க. 2வது என்ன பார்த்தா பெருக்கும் போது பகா எண் வரும்னு சொன்னாங்க. இப்ப கூட்டும் போது என்ன வரணும்? பகா எண் வரணும். சரியா? இப்ப பாருங்க. பகா எண் என்னது? 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய, அதாவது 2 பகா எண், 3 பகா எண், 5, 7, அதுக்கு அடுத்தது 9 கிடையாது, 11, 13. இது எல்லாமே என்ன எண்கள்? பகா எண். வேணா இந்த இடத்துல எழுதிக்கலாம். சில பகா எண் எழுதிக்கலாமா? 2 பகா எண், 3, 5, 7, 11, 13. இது எல்லாமே பகா எண்ல இருக்கு. நமக்கு இந்த கணக்கு இது மட்டும் தெரிஞ்சா கூட உங்களுக்கு போதும். இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். இப்ப நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும்? கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்க்கலாமா? இதை கூட்டுங்க. இதை கூட்டினா என்ன வரும்? 2. 1 1 கூட்டினா 2. அப்ப இது என்ன எண்? பகா எண். இதை 1 2 கூட்டுங்க 3. 3 என்ன எண்? பகா எண். இதை கூட்டினா 4 வரும். பகா எண் கிடையாது. இதை கூட்டுங்க 5. 1 4 கூட்டினா 5. 5ன்றது பகா எண். இதை கூட்டினா 6 வரும். இதை கூட்டினா 7 வரும். 7ன்றது பகா எண். பகா எண் எங்க இருக்கு பாருங்க. 2 3 5 7 11 13 வரணும். இதான் பகா எண். இப்ப பாருங்க. இங்க எத்தனை எழுதியிருக்கோம்? 1 2 3 4 எழுதியிருக்கோம். அடுத்து பாப்போமா? 2 1 கூட்டுங்க 3 பகா எண். 2 3 கூட்டுங்க 5 பகா எண். 2 5 கூட்டுங்க 7 பகா எண். அதுக்கு அடுத்து இங்க வாங்க. 3 2 கூட்டுங்க 5 பகா எண். 3 4 கூட்டுங்க 7 பகா எண். அதுக்கு அடுத்து பாருங்க. 4 1 கூட்டுங்க 5 பகா எண். 4 3 கூட்டுங்க 7 பகா எண். இந்த இடத்துல பாருங்க. இங்க 8 வரும். கூட்டினா அங்க 9 வரும். இங்க 10 வராது. அதுக்கு அடுத்து பாருங்க. 5 2 கூட்டுங்க 7 பகா எண். அதுக்கு அடுத்தது 5 6 கூட்டுங்க. 5 6 கூட்டா 11 11 பகா எண். அதுக்கு அடுத்து பாருங்க. 6 1 கூட்டினோம்னா 7 7 பகா எண். அதுக்கு அடுத்து பாருங்க. 6 5 கூட்டினா 11 11 பகா எண். எத்தனை இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இருக்கு. இந்த 15 அப்படியே எடுத்து எழுதுவோமா? என்னென்ன அப்படி நான் எடுத்து எழுதுறேன் பாருங்க. முதல்ல 1 1 1 1, அதுக்கு அடுத்தது 1 2, அதுக்கு அடுத்தது 1 4, அதுக்கு அடுத்தது 1 6, அதுக்கு அடுத்தது 2 1, அதுக்கு அடுத்தது 2 3, அதுக்கு அடுத்தது 2 5, அதுக்கு அடுத்தது 3 2, அதுக்கு அடுத்தது 3 4, அதுக்கு அடுத்தது என்ன வரும்? 4 1, அதுக்கு அடுத்தது 4 3, அதுக்கு அடுத்தது 5 2, அதுக்கு அடுத்தது 5 6, அதுக்கு அடுத்தது 6 1, அதுக்கு அடுத்தது 6 5. இதுல இருக்க எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? நமக்கு பகா எண்கள் வரும். 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம், 7 வரலாம், 11 வரலாம். மொத்தம் எத்தனை? 15. எண்ணிட்டோமா? எழுதிட்டோமா? பாப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 எழுதிட்டோம். அப்போ இந்த சி தான் என்னது? சி என்பது முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. அப்ப இந்த சில இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 15. இப்ப பாருங்க, நம்ம நிகழ்தகவு வேணும். பி ஆஃப் சின்னு போட்டோம்னா நிகழ்தகவு. அப்போ சீன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு என்னது? சாதகமான வாய்ப்புகள் என் ஆஃப் சி பை மொத்த வாய்ப்புகள் என் ஆஃப் எஸ். அப்ப என் ஆஃப் சியோட மதிப்பு 15, மொத்த வாய்ப்புகள் என் ஆஃப் எஸ் 36. இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. 36 இங்க இருக்கா? இந்த 36 தான். சரியா? இப்ப பாருங்க, கேன்சல் பண்ணுவோமா? எந்த வாய்ப்பாடு? 3 வாய்ப்பாடு பாருங்க. 1 3 3, 5 3 15, 1 3 3, 2 3 6. அப்ப ஆன்சர் என்ன? 5/12. இதான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. அதுக்கு அடுத்தது 4வது பார்ப்போமா? 4வது பாருங்க.
முக மதிப்புகளின் கூடுதல் 1ஆக இருப்பதற்கான நிகழ்ச்சியோட நிகழ்தகவை கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, இதுல இருக்கிறத நீங்க எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. இதை கூட்டினா 2, 3, 4, 5, 6, 7. அப்போ கூட்டும் போது எதுல தான் வருது? நமக்கு முதல்லதே 2ல் தான் ஆரம்பிக்குது. 1 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கடைசியில கூட்டுங்க, 6 6 கூட்டினா 12. முதல்ல கூட்டும்போது 1 1 2 தான் வருது. 1 வர வாய்ப்பே இல்லை. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டின்றது என்னது? முகமதிப்புகள் கூடுதல் 1ஆக இருக்கும் நிகழ்ச்சி என்க. அப்ப பாருங்க, டி எதை கூட்டினா 1 வரும்? எதை கூட்டினாலும் 1ஏ வராது. அப்ப இது என்னது? வெற்று கணம். இந்த மாதிரி போட்டா வெற்று கணம். இப்போ இந்த வெற்று கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை உறுப்பே இல்லை. அப்ப 0. அப்ப இதோட நிகழ்தகவு என்ன பாருங்க? பி ஆஃப் டி ஈக்குவல் டு சாதகமான வாய்ப்பு என் ஆஃப் டி பை மொத்த வாய்ப்பு என் ஆஃப் எஸ். என் ஆஃப் டியோட மதிப்பு 0, என் ஆஃப் எஸ் ஓட மதிப்பு 36. 0/36 என்னது? 0 தான். தொகுதியில 0 வந்தா 0 தான். சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 3ல 8வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 3 நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அப்போ ஒரு நாணயத்தை சுண்டோம்னா நமக்கு 2 வாய்ப்புகள் வரும். தலை வரும், இல்லைன்னா பூ வரும். 2 நாணயத்தை சுண்டோம்னா 4 வாய்ப்புகள் வரும். 3 நாணயத்தை சுண்டோம்னா 8 வாய்ப்புகள் வரும். இங்க எத்தனை நாணயங்கள் இருக்கு? 3 நாணயங்களை சுண்ட போறோம். அப்ப 8 வாய்ப்புகள் கிடைக்கும் கூறுவெளியில. அதை எடுத்து எழுதிட்டு அதுக்கடுத்து ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப பாருங்க, கூறுவெளி எஸ் கண்டுபிடிப்போமா? எத்தனை நாணயங்களை சுண்டுறோம்? 3 நாணயங்கள். அப்ப முதல் நாணயத்தை சுண்டும் போது ஹெட் டெயில், தலை பூ வரலாம். அதுக்கு அடுத்தது 2வது நாணயத்தை சுண்டும் போது அதே தான் வரும், ஹெட் டெயில். இதை தவிர வேற எதுவும் வராது. 3வது நாணயத்தை சுண்டும் போது ஹெட் டெயில் தான் வரும். இப்ப என்ன செய்ய போறோம்னா கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். பயிற்சி 1.1 முதல்ல பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் பாருங்க. இந்த ஹெட் எடுத்துக்கிட்டு ஹெட் 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 ஹெட், அதுக்கு அடுத்தது ஹெட் டெயில், ஹெட் டெயில். இப்ப டி எடுத்துக்கிட்டு டி ஹச், டெய்லு ஹெட், அதுக்கு அடுத்தது டெய்லு டெயில், டெய்லு டெயில். பாருங்க, ஹெட் 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 டெயில். இப்போ டெயில் எடுத்து டெய்லு ஹெட் டெயில் டெயில். இந்த 2க்கும் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துட்டோம். இந்த 3வது அப்படியே எழுதுவோம், ஹெட் டெய்லு. சரியா? இப்ப மறுபடியும் கார்ட்டீசியன் பெருக்கல் இதை எடுத்துக்கிட்டு ஹெட் 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 ஹெட். அடுத்து பாருங்க, ஹெட் ஹெட் டெயில், ஹெட் ஹெட் டெயில். இப்ப இதை எடுத்துக்கிட்டு ஹெட் டெய்லு ஹெட், ஹெட் டெய்லு ஹெட். அடுத்து பாருங்க, ஹெட் டெய்லு டெய்லு, ஹெட் டெய்லு டெயில். இப்ப இதுல ஸ்டார்ட் பண்ண போறோம். டெய்லு ஹெட் ஹெட், டெய்லு ஹெட் ஹெட். அதுக்கு அடுத்து பாருங்க, டெய்லு ஹெட் டெய்லு, டெய்லு ஹெட் டெயில். அதுக்கு அடுத்து பாருங்க, இதை எடுத்துட்டு பெருக்க போறோம். டெய்லு டெய்லு ஹெட். அதுக்கு அடுத்து பாருங்க, இதை டெய்லு டெய்லு டெயில். எல்லாமே டெய்லா இருக்கும். டெய்லு டெய்லு டெயில். இதை இது பண்ணி பாருங்க, 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. இப்ப பாருங்க, மொத்தம் இதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளின் எண்ணிக்கை 8. இப்ப முதல் கணக்கு பார்ப்போமா? என்ன செய்து பண்ண பாருங்க. அனைத்தும் தலையாக கிடைப்பதற்கு என்ன நிகழ்தகவு? பாருங்க, ஏ என்பது அனைத்தும் தலையாக கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. அனைத்தும் தலைன்னா 3 நாணயங்கள தலை இருக்கணும், ஹெட் இருக்கணும். அப்ப பாருங்க, இது ஒண்ணு தானே, ஹெட் ஹெட் ஹெட். எடுத்து எழுதிருமா? ஹெட் ஹெட் ஹெட். மொத்தம் இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு? ஒரே ஒரு உறுப்பு தான். இது எல்லாம் சேர்ந்து ஒண்ணுதான். அப்போ இந்த ஏன்றதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1. இப்ப பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போறோம். பி ஆஃப் ஏன்னா நிகழ்தகவு. நிகழ்தகவுனா என்ன செய்யணும்? சாதகமான வாய்ப்புகள் என் ஆஃப் ஏ பை மொத்த வாய்ப்புகள் என் ஆஃப் எஸ். சாதகமான வாய்ப்பு எத்தனை? 1 தான் இல்லையா? மொத்த வாய்ப்பு இங்க இருக்கு பாருங்க, 8. சரியா? இப்ப 2வது பார்க்கலாமா? 2வது பாருங்க, குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைந்தபட்சம் ஒரு பூன்னா குறைஞ்சது 1. ஒரு பூ இருக்கலாம், 2 பூ இருக்கலாம், 3 பூ இருக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து எழுதுறோம். ஒரு பூ இருக்கிறது வந்துடும், 2 பூ வந்துடும், 3 பூ வந்துடும். அப்ப பாருங்க, இதுல பாருங்க, இதுல ஒரு பூ இருக்கு, இதுல ஒரு பூ இருக்கு, 2 பூ இருக்கு, இதுல ஒரு பூ தான் இருக்கு, இதுல ஒரு பூ தான் இருக்கு, இதுல 2 பூ இருக்கு, இதுல 3 பூ இருக்கு. அப்ப எல்லாமே வரும். எதை தவிர? இதை தவிர. குறைந்தபட்சம் ஒரு பூன்னா ஒரு பூ இருக்கலாம், 2 பூ இருக்கலாம், 3 பூ இருக்கலாம். அப்போ இந்த ஹெட் ஹெட் இருக்கு இல்லையா? இதை தவிர மிச்சம் எல்லாமே வந்துடும். எடுத்து எழுதுவோமா? என்ன வரும் பாருங்க,
பி என்பது குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. அப்போ ஹெட்டு ஹெட்டு டெய்ல். அதுக்கு அடுத்தது ஹெட்டு டெய்லு ஹெட்டு. அதுக்கு அடுத்தது ஹெட்டு டெய்லு டெய்லு. அதுக்கு அடுத்தது டெய்லு ஹெட்டு ஹெட்டு. அதுக்கு அடுத்தது டெய்லு ஹெட்டு டெய்லு. அதுக்கு அடுத்தது டெய்லு டெய்லு ஹெட்டு. அதுக்கு அடுத்தது டெய்லு டெய்லு டெய்ல். டெய்ல்னா பூ. பாருங்க 1 2 3 4 5 6 7. இதுல பாருங்க குறைந்தபட்சம் ஒரு பூ இருக்கும், ஒரு பூ இருக்கும், 2 பூ இருக்கும், 3 கூட இருக்கும். இதுல 1 இருக்கு, இதுல 1 இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல 1 இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல 3 பூ இருக்கு. சரியா? அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? 7 இருக்கு. அப்போ இந்த பீன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு சாதகமான வாய்ப்புகள் n of b பை மொத்த வாய்ப்பு n of s. அப்போ சாதகமான வாய்ப்பு 7, மொத்த வாய்ப்பு 8. 7/8. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நீங்க நேரடியா இதை எழுதுனா கூட உங்களுக்கு போதும். இந்த கார்ட்டீசியன் பெருக்கெல்லாம் எடுக்காம நீங்க நேரடியா இந்த ஸ்டெப்பை மட்டும் எழுதுனா கூட போதுமானது எக்ஸாம்ல. சரியா? இப்ப வாங்க மூணாவது பார்ப்போம். அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க. இதை நல்லா கவனிக்கணும். அதிகபட்சம் ஒரு தலை தான் இருக்கணும். அதிகபட்சம் ஒண்ணுதான் இருக்கணும். அப்போ அப்படியே ரிவேர்ஸ்ல வந்துடணும். ஒரு தலை இருக்கலாம், தலை இல்லாமலும் இருக்கலாம். ஒரு தலை இருக்கலாம், தலை இல்லாமலும் இருக்கலாம். என்னன்னு பாப்போமா? பாருங்க. அது சீன் எடுத்துக்கலாமா? பாருங்க. சி என்பது அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, இங்க 3 தலை இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2. பாருங்க, இதுல ஒரே ஒரு தலை தான் இருக்கு. இது வரும். இங்க 2 இருக்கு, இதுல பாருங்க ஒரே ஒரு தலை தான் இருக்கு. இதுல பாருங்க ஒரே ஒரு தலை தான் இருக்கு. அதிகபட்சம் 1. அதிகபட்சம் அப்படின்னா ஒரு தலை இருக்கலாம், தலை இல்லாமலும் இருக்கலாம். பாருங்க, தலை இல்ல பாருங்க, இதுவும் வரும். எடுத்து எழுதிருமா? என்ன இருக்கு பாருங்க. முதல்ல ஹெட்டு டெய்ல் டெய்ல், ஹெட்டு டெய்ல் டெய்ல். அதுக்கு அடுத்தது டெய்லு ஹெட்டு டெய்ல். அதுக்கு அடுத்தது டெய்லு டெய்லு ஹெட்டு. கடைசியில எல்லாமே பூ. டெய்ல் டெய்ல் டெய்ல். சரியா? இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். என்ன சொல்லியிருக்காங்க? அதிகபட்சம் ஒரு தலை இருக்கலாம். பாருங்க, ஒரு தலை தான் இருக்கு, ஒரு தலை தான் இருக்கு, ஒரு தலை. தலை இல்லாமலும் இருக்கலாம், 0வாக இருக்கலாம். இப்ப இதை எண்ணிக்கலாமா? பாருங்க, 1 2 3 4 இருக்கு. மொத்தம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்ப இந்த சீன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு n of c பை n of s. n of c வந்து 4, n of s வந்து எத்தனை? 8. சரியா? மொத்த வாய்ப்புகள் 8. கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 2 4 8. அப்ப ஆன்சர் 1/2. சரியா? அடுத்தது இதுல லாஸ்டா பாத்துருவோமா என்ன இருக்குன்னு? 4வது கேள்வி பாருங்க. அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? அதிகபட்சம் 2 பூக்கள். அதிகபட்சம் எத்தனை பூ இருக்கலாம்? 2 பூ இருக்கலாம். அதிகபட்சம் அப்படியே பின்னால ரிவேர்ஸ்ல வரணும். 2 பூ இருக்கலாம், ஒரு பூ இருக்கலாம், பூ இல்லாமலும் இருக்கலாம். எடுத்து எழுதலாமா? பாருங்க, அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்ன எடுத்துக்கிட்டோம்? டி என்பது அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. இதை பாருங்க, 2 பூ இருக்கணும். அதிகபட்சம் 2 பூ இருக்கணும். அப்போ ஒரு பூ இருக்கலாம், பூ இல்லாமலும் இருக்கலாம். இதுல பாருங்க எத்தனை இருக்கு? பூவே இல்ல. அப்ப இது வரும். இதுல பாருங்க ஒரே ஒரு பூ தான் இருக்கு. இதுல பாருங்க ஒரே ஒரு பூ தான் இருக்கு. இதுல பாருங்க 2 பூ இருக்கு. இதுல எத்தனை இருக்கு? அதிகபட்சம் எத்தனை பூக்கள்? 2 பூக்கள் இருக்கு. இதுல எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ இது வராது. இதுல பாருங்க எத்தனை பூ இருக்கு? 2 பூ இருக்கா? இதுல 2 பூ இருக்கு, இதுல 2 பூ இருக்கு, இதுல ஒரு பூ இருக்கு. அதாவது அதிகபட்சம் அப்படின்னா 2 பூ இருக்கலாம், ஒரு பூ இருக்கலாம், பூவே இல்லாமலும் இருக்கலாம். பாருங்க, இதுல பூவே இல்ல, இதுல ஒரு பூ இருக்கு, இதுல ஒரு பூ இருக்கு, இதுல ஒரு பூ இருக்கு, இதுல ஒரு பூ இருக்கு, இதுல 2 பூ இருக்கு, இதுல 2 பூ இருக்கு, இதுல 3 பூ இருக்கு. நமக்கு என்ன வேணும்? அதிகபட்சம் 2 தான் இருக்கணும், 3 வரக்கூடாது. அப்ப இது மட்டும் வராது. இதை தவிர மிச்சம் எல்லாமே வந்துடும். எடுத்து எழுதிருவோமா? இது அப்படியே எடுத்து எழுத போறேன். இங்க இருக்கு இல்லையா? இதை எடுத்து அப்படியே எழுத போறேன். எழுதிருவோமா? பாருங்க, அதான் என்னது? டி. டி ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. எல்லாமே தலையா இருக்கு. ஹெட்டு ஹெட்டு டெய்ல். பாருங்க ஒரே ஒரு பூ இருக்கு. அதுக்கடுத்து ஹெட்டு டெய்லு ஹெட்டு. ஒரே ஒரு என்ன இருக்கு? பூ தான் இருக்கு. ஒரே ஒரு பூ தான் இருக்கு. இங்க ஒரே ஒரு பூ தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஹெட்டு டெய்லு டெய்லு. அதுக்கு அடுத்து பாருங்க டெய்லு ஹெட்டு ஹெட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க டெய்லு ஹெட்டு டெய்லு. அதுக்கு அடுத்து டெய்லு டெய்லு ஹெட்டு. அவ்வளவுதான். திரும்பியும் சொல்றேன்,
அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படின்னா 2 பூ இருக்கலாம், 1 பூ இருக்கலாம், பூ இல்லாமலும் இருக்கலாம். பாருங்க, இங்க பூவே இல்ல, இங்க ஒரு பூ தான், இங்க ஒரு பூ தான், இங்க 2 பூவு, இங்க ஒரு பூவு, இங்க 2 பூ, இங்க 2 பூ. சரியா? இதுல மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க. n ஆஃப் டி இதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 உறுப்புகள். சரியா? 7. இப்போ இதோட நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருமா? P ஆஃப் D ஈக்குவல் டு சாதகமான வாய்ப்பு n ஆஃப் D பை மொத்த வாய்ப்பு n ஆஃப் S. இப்ப சாதகமான வாய்ப்பு 7, மொத்த வாய்ப்பு 8, அப்ப 7/8. இதான் என்னது நமக்கு தேவையான நிகழ்தகவு. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 3ல 9வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும் 6 வெள்ளை நிற பந்துகளும் 7 பச்சை நிற பந்துகளும் 8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து வெள்ளையா இருக்கிறதுக்கு என்ன நிகழ்தகவு, கருப்பு அல்லது சிவப்பு நிறமாக இருப்பதற்கு என்ன நிகழ்தகவு, வெள்ளையாக இல்லாமல் இருப்பதற்கு என்ன நிகழ்தகவு, வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான என்ன நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான். மொத்தம் 4 கலர் பந்துகள் இருக்கு. அத கூறுவெளி எடுத்து எழுதிடலாமா? பாருங்க, முதல்ல கூறுவெளி எஸ் என்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். பாருங்க, 5 சிவப்பு, 6 வெள்ளை, 7 பச்சை, 8 கருப்பு இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை பந்து கூட்டுங்க? 8 7 15, 15 ஒரு 6 21, 21 வரைஞ்சு 26 பந்துகள் இருக்கு. மொத்த பந்துகளின் எண்ணிக்கை 26. இப்ப முதல்ல எந்த பந்து எடுக்க போறோம்? ஒரே ஒரு பந்து எடுக்க, என்னவா இருக்கணும்? வெள்ளையா இருக்கணும். பாருங்க, ஏ என்பது வெள்ளை பந்தினை எடுக்கும் நிகழ்ச்சி என்க. இதுல மொத்தம் எத்தனை வெள்ளை பந்து இருக்கு? 6 இருக்கு. அப்போ n ஆஃப் ஏ அப்படின்னா வெள்ளை பந்துகளின் எண்ணிக்கை. ஏன்றது என்னது? வெள்ளை பந்து குறிக்கும். மொத்த வெள்ளை பந்துகளின் எண்ணிக்கை எத்தனை? 6 வெள்ளை பந்துகள் இருக்கு. இதோட நிகழ்தகவு பாருங்க, P ஆஃப் ஏன்னா நிகழ்தகவு சாதகமான வாய்ப்புகள் n ஆஃப் ஏ பை மொத்த வாய்ப்புகள் n ஆஃப் எஸ். n ஆஃப் ஏவோட மதிப்பு 6, n ஆஃப் எஸ் ஓட மதிப்பு 26. கேன்சல் பண்ணுவோமா? 2 பாருங்க, ஓ 2 2, 2 6, ஓ 2 2, 2 6. அப்ப ஆன்சர் என்ன? 3/13. முதல் இதை முடிச்சிட்டோம். அதுக்கு ரெண்டாவது பாருங்க, கருப்பு அல்லது சிவப்பு நிறமாக இருப்பதற்கு என்ன நிகழ்தகவு? கருப்பு அல்லதுன்னா இந்த இடத்துல பிளஸ் போட்டுக்கிட வேண்டியதுதான். அப்ப கருப்பு பந்து பிளஸ் சிவப்பு பந்து ரெண்டையும் கூட்டி எழுதணும். கூட்டி எழுதிக்கலாமா? பாருங்க, கருப்பு எத்தனை இருக்கு? 8, சிவப்பு எத்தனை இருக்கு? 5. அப்ப ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 13. அப்போ மொத்தம் அதுக்கு அடுத்து பாருங்க, பி என்பது கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்துகளை எடுக்கும் நிகழ்ச்சி என்க. கருப்பு நிற பந்துகள் எத்தனை இருக்கு? 8 இருக்கு இல்லையா? பிளஸ் சிவப்பு நிற பந்துகள் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. ரெண்டையும் கூட்டினோம்னா 13 பந்துகள். இதான் என்னது? n ஆஃப் பி, மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. இப்ப என்னுடைய நிகழ்தகவு கண்டுபிடிக்கப்படும். நிகழ்தகவு என்னது? P ஆஃப் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி பை சாதகமான வாய்ப்பு பை n ஆஃப் எஸ் மொத்த வாய்ப்பு. அப்ப பாருங்க, 13 n ஆஃப் பி, n ஆஃப் எஸ் வந்து 26. கேன்சல் பண்ணுங்க, ஒரு 13 13, 2 13 26. அப்ப ஆன்சர் என்ன? 1/2. சரியா? அடுத்து மூணாவது பாப்போமா? மூணாவது பாருங்க, வெள்ளையாக இல்லாமல் இருப்பதற்கு என்ன நிகழ்தகவு? மொத்தம் 4 கலர் இருக்கு. சிவப்பு இருக்கு, வெள்ளை இருக்கு, பச்சை இருக்கு, கருப்பு இருக்கு. எது மட்டும் வரக்கூடாது? வெள்ளை மட்டும் வரக்கூடாது. அப்ப வெள்ளை மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு மிச்சத்தை எடுத்துக்கலாமா? பாருங்க, சி என்பது வெள்ளை நிற பந்தாக இல்லாமல் இருக்கும் நிகழ்ச்சி. அப்போ வெள்ளை இல்லாம மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்கு? 5 சிவப்பு இருக்கு, வெள்ளை 6 இருக்கு. அது வரக்கூடாது, வெள்ளை நிறமா இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது 7 பச்சை இருக்கு, 8 கருப்பு இருக்கு. எல்லாத்தையும் கூட்டுங்க, 8 7 15, 20. அப்போ வெள்ளை கலர் இல்லாம மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்கு? 20 பந்துகள் இருக்கு. இதான் என்னது? n ஆஃப் சி, அதாவது சி என்ற நிகழ்ச்சிக்கான வாய்ப்புகள். இப்ப பாருங்க, P ஆஃப் சினா என்ன ஃபார்முலா? n ஆஃப் சி பை n ஆஃப் எஸ். n ஆஃப் சியோட மதிப்பு 20, n ஆஃப் எஸ் ஓட மதிப்பு எத்தனை? 26. கேன்சல் பண்ணுவோமா? எந்த வாய்ப்பு வச்சு கேன்சல் பண்ண போறோம்? ரெண்டாவது வாய்ப்பு பாருங்க, 5 2 20, 13 2 26. அப்ப ஆன்சர் 10/13. சரியா? அதுக்கு அடுத்து லாஸ்ட் கணக்கு என்னன்னு பாப்போமா? பாருங்க, வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல், வெள்ளை கலரா இருக்கக்கூடாது, கருப்பு கலரா இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க, சிவப்பு இருக்கு, வெள்ளை இருக்கு, பச்சை இருக்கு, கருப்பு. என்னென்ன வரக்கூடாது? இந்த வெள்ளை கலரும் வரக்கூடாது, இந்த கருப்பு கலரும் வரும். மிச்சது எதுனாலும் வரலாம். அப்ப 5 சிவப்பு 7 பச்சை. பாருங்க, டி என்பது எடுக்கும் பந்தானது வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்கும் நிகழ்ச்சி என்க.
வெள்ளையும் வரக்கூடாது, கருப்பு வரக்கூடாது. அப்போ எத்தனை பந்துகள்? சிவப்புல ஒரு 5 இருக்கு, பச்சையில ஒரு 7 இருக்கு. எது எது வரல? வெள்ளையும் கருப்பும் வரல. வெள்ளையும் கருப்பு வரல. இது கூட்டுங்க, மொத்தம் 12 பந்துகள். அப்ப டீன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு சாதகமான வாய்ப்புகள் P of D equal to N of D by N of S. N of D ஓட மதிப்பு 12 by N of S ஓட மதிப்பு 26. கேன்சல் பண்ணுவோமா? ரெண்டாவது பாருங்க. 6 12, 13 26. அப்ப ஆன்சர் பாருங்க, 6/13. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8இல் 3ல 10வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பெட்டியில் 20 குறைபாடில்லா விளக்குகளும் ஒரு சில குறைபாடுடைய விளக்குகளும் உள்ளன. பெட்டியிலிருந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் விளக்கானது குறைபாடுடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு. இந்த இடத்துல வாய்ப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகழ்தகவுன்னு அர்த்தம். சரியா? 3/8 எனில் குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கையை காண்க. ஒரு பெட்டி இருக்கு, ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுல 20 பல்பு விளக்கு நல்லதா இருக்கு, சில ஃபீஸ் போனது இருக்கு, குறைபாடு உடையது இருக்கு. அதுல இருந்து நம்ம ஒரு பல்ப் எடுக்கிறோம். அது என்னவா இருக்கணுமா? குறைபாடு உடையதா இருக்கணும், அதாவது ஃபீஸ் போனதா இருக்கணும். அதுக்கான வாய்ப்பு நிகழ்தகவு என்னன்னா 3/8. அப்ப குறைபாடு விளக்குகள் எண்ணிக்கை எத்தனை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, குறைபாடு விளக்குகள் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். முதல்ல நமக்கு என்ன வேணும்? கூறுவெளி வேணும் இல்லையா? கூறுவெளி S equal to 20 குறைபாடில்லா விளக்குகள். குறைபாடு உள்ளது எத்தனைன்னு தெரியல, ஆனா அந்த பெட்டிக்குள்ள இருக்கு இல்லையா? அப்ப அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். 2 கூட்டுவோமா? 2 கூட்டி வரதா N of X. 20 plus X. அப்போ அந்த பெட்டியில மொத்தம் எத்தனை விளக்குகள் இருக்கு, பல்ப் இருக்கு அப்படின்னா 20 plus X இருக்கு. சரியா? பாருங்க, நம்ம என்ன எடுக்க போறோம்? ஒரு பல்ப் எடுக்க போறோம். அது என்னவா இருக்கணும்? குறைபாடு உடையதாக இருக்கணும். பாருங்க, A என்பது தேர்ந்தெடுக்கப்படும் விளக்கு, குறைபாடு உடையதாக இருக்கும் நிகழ்ச்சி என்க. அப்ப பாருங்க, குறைபாடு உடைய பல்புகளோட எண்ணிக்கை, விளக்குகளோட எண்ணிக்கை எத்தனை? X. இப்ப இதோட நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்க போறோம். நிகழ்தகவுக்கு என்ன ஃபார்முலா? P of A equal to N of A by N of S. இதான் ஃபார்முலா. இப்ப இந்த P of Aன்றது என்ன அப்படின்னா, குறைபாடுடையதாக இருக்கக்கூடிய பல்ப் ஒன்று எடுத்திருக்கோம் இல்லையா, அதோட நிகழ்தகவு வாய்ப்பு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 3/8. அப்ப இதான் என்னது? P of A. அப்ப இந்த P of Aக்கு பதிலா என்ன மாத்தலாம்? 3/8 equal to N of A பாருங்க X, N of S பாருங்க 20 plus X. அப்படியே மாத்திக்கிட்டா போதும், 20 plus X. இப்ப இதை சுருக்கணும்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். இந்த 3 அப்படியே இருக்கட்டும். 20 plus X பெருக்கல இருக்கு, சாரி இங்க வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். ஈக்குவல் டு X பெருக்கல் 8 வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். உள்ள பெருங்க, 3ஐயும் 20ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 60 பிளஸ் 3x பெருக்குனா 3x ஈக்குவல் டு, இதை இது பண்ணிக்கலாமா? x 8 பெருக்குனா 8x. இப்ப பாருங்க, 60 ஈக்குவல் டு 8x, இது பிளஸ் 3x வலது கொண்டு போங்க, மைனஸ் 3x மாறும். 60 ஈக்குவல் டு 8xல 3x கழிச்சோம்னா 5x. அப்படியே சைடை மாத்துங்க, 5x ஈக்குவல் டு 60. இந்த மாதிரி மாத்தோம்னா எந்த குறியும் மாறாது. அப்ப பாருங்க, x ஈக்குவல் டு 60, இந்த 5 இங்க வந்தா வகுத்தலா மாறும். கேன்சல் பண்ணுங்க, 4 5 12 5 60. அப்ப x ஈக்குவல் டு 12. இதான் என்னது? குறைபாடுடைய பல்புகளின் எண்ணிக்கை. எத்தனை பல்பு இருக்கு? 12 பல்புகள் இருக்கு. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8இல் 3ல 11வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. மாணவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டில் அவர்களால் எரியப்படும் கல்லானது வட்ட பரிதிக்குள் விழுந்தால் அதை வெற்றியாகவும், வட்ட பரிதிக்கு வெளியே செவ்வகத்திற்குள் விழுந்தால் அதை தோல்வியாகவும் கருதப்படுகிறது. விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு என்ன? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு படம் கொடுத்திருக்காங்களா? இந்த செவ்வகம், இந்த செவ்வகத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எங்கனாலும் நின்று எரியலாம். கல்லை கொண்டு எரிய போறோம். நம்ம எரியக்கூடிய கல் இந்த வட்டத்துக்குள்ள எங்கனாலும் விழலாம். விழுந்துச்சுன்னா வெற்றி.
வட்டத்துக்கு வெளியில இந்த செவ்வகத்துக்குள்ளே விழுச்சுன்னா தோல்வின்னு அர்த்தம். சரியா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். வெற்றி அப்படின்னா எங்க விழணும்? நமக்கு இந்த வட்டத்துக்குள்ள கல்லு விழணும். சரியா? இப்ப பாருங்க, முதல்ல கூறுவெளி நமக்கு வேணும். நிகழ்தகவை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னாலே நமக்கு என்ன வேணும்? கூறுவெளி வேணும். இந்த இடத்துல கூறுவெளினா என்ன அப்படின்னா இந்த செவ்வகத்தோட பரப்பு தான் கூறுவெளி. நம்ம எங்க இருந்துனாலும் நம்ம என்ன செய்யலாம்? கல்லை எறியலாம். அப்ப கூறுவெளி அப்படின்னா என்னது? எஸ் எழுத்தை கொண்டு குறிப்ப செவ்வகத்தோட பரப்பளவு. செவ்வகத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? நீளம் பெருக்கல் அகலம் சதுர அலகுகள். இந்த படத்தை பாருங்க, நீளம் 4 அடி, அகலம் 3 அடி. அப்போ 4 பெருக்கல் 3, 4 3 பெருக்குனா 12 சதுர அடி. சதுர அடி இதான் என்னது? கூறுவெளி. சரியா? இப்ப பாருங்க, நம்ம என்ன செய்ய போறோம்? கல்லை எறிய போறோம். எங்க விழணும்? வட்டத்துக்குள்ள விழணும். ஏ என்பது விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்ச்சி என்க. அப்போ இந்த வட்டத்துக்குள்ள எங்கனாலும் கல்லு விழுந்தாலும் நம்ம வெற்றி பெற்றதா நம்ம அர்த்தம். அப்போ இந்த வட்டத்தோட பரப்பளவு தான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்ச்சி. சரியா? ஏ என்பது விளையாட்டில் வெற்றி கொள்வத நிகழ்ச்சி. அப்ப ஏன்றது என்னது? வட்டத்தோட பரப்பளவு. என் ஆஃப் ஏ பாருங்க, வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் ஈக்குவல் டு இந்த பைக்கு பதிலா மதிப்பு என்ன கொடுக்கணுமா? கணக்குல கொடுத்துட்டாங்க 3.14 3.14 பெருக்கல் ஆரம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆரம் எவ்வளவு? இதான் வட்டத்தோட மையத்துல இருந்து இங்க வரைக்கும் உள்ள தொலை தான் ஆரம். ஆரம் வந்து எவ்வளவு? 1 அடின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 6க்கு பதிலா 1 அடுக்கு 2. அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். 1ஐயும் 3.14 பெருக்குனா 3.14 தான் சதுர அடி. சதுர அடி. இது வந்து என்னது? என் ஆஃப் ஏ. இப்ப நிகழ்தகவு கண்டுபிடிச்சிடலாமா? therefore பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ என்ன அர்த்தம்? நிகழ்தகவு. ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏவோட மதிப்பு பாருங்க 3.14 பை என் ஆஃப் எஸ் பாருங்க 12. சரியா? இப்ப பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்கு. அப்போ நம்ம 100/100 கொண்டு பெருக்க போறோம். ஒரு இலக்கம் இருந்துச்சுன்னா 10/10 கொண்டு பெருக்குவோம். 3 இலக்கம் இருந்தா 1000. இங்க 2 இலக்கம் இருக்கு. அப்ப 100/100 கொண்டு பெருக்க போறோம். இப்ப பாருங்க, 3.14ஐயும் 100 பெருக்குனா 314 பை 12 100 பெருக்குனா 1200. இது புரியுதா பாருங்க? எதை கொண்டு பெருக்கி இருக்கோம்? 100ஐயும் 3.1 பெருக்கிறோம். அப்போ 1 கொண்டு பெருக்குனா அதே தான் வரும் இல்லையா? இந்த 2 0 அப்படியே போட்டுக்கலாம். அதாவது 3.14 100 பெருக்குனா இந்த மாதிரி வரும். புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். ஏன்னா 2 இலக்கம் தானே இருக்கு. அப்ப இதுக்கு மதிப்பு கிடையாது, 314. சரியா? இப்ப இதை கேன்சல் பண்ணுவோமா? எந்த வாய்ப்பாடு? 2 பிடிச்சு கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2, 6 2 12, இந்த 2 0 அப்படியே வந்துடும். இங்க 2 பாடு பாருங்க. ஓ 2 2, 5ல ஒரே ஒரு 2, சாரி 5ல 3, 3ல ஓ 2 2, மிச்சம் எத்தனை? 1. இங்க வந்தா 11, 11ல ஐ 2 10, மிச்சம் எத்தனை? 1. 4க்கு முன்னால 1 போட்டோம்னா 14, 7 2 14. அப்ப பாருங்க, நமக்கு தேவையான ஆன்சர் என்னது? 157/600. இதான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்ச்சி. அதாவது அந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 3ல 12வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 2 நுகர்வோர்கள் பிரியா மற்றும் அமுதன் ஒரு குறிப்பிட்ட அங்காடிக்கு குறிப்பிட்ட வாரத்தில் திங்கள் முதல் சனி வரை செல்கிறார்கள். அவர்கள் அங்காடிக்கு சமவாய்ப்பு முறையில் ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். இருவரும் அங்காடிக்கு ஒரே நாளில் வெவ்வேறு நாள்களில் அடுத்தடுத்த நாள்களில் செல்வதற்கான நிகழ்தகவுகளை காண்க. 2 பேர் இருக்காங்க, பிரியா அமுதன். சரியா? இவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு கடைக்கு போறாங்க. என்ன கிழமையிலிருந்து என்ன கிழமை வரைக்கும்? திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் தான் போறாங்க. மாறி மாறி போறாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் போறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இருவரும் ஒரே நாளில் அங்காடிக்கு செல்வதற்கு என்ன நிகழ்தகவு, வெவ்வேறு நாட்களில் செல்வதற்கு என்ன நிகழ்தகவு, அடுத்தடுத்த நாட்களில் செல்வதற்கு என்ன நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான். சரியா? முதல்ல கூறுவெளியை நம்ம எழுத போறோம். பாருங்க, யாரா இருக்கா? பிரியா அமுதன் 2 பேர் இருக்காங்க இல்லையா? இப்போ முதல்ல இருக்கிறது பிரியா, 2வது இருக்கிறது அமுதன். இப்ப பாருங்க, நாட்கள் எதுல இருந்து எது வரைக்கும் முதல்ல கூறுவெளி எழுத போறோம். நாட்கள் எதுல இருந்து எது வரைக்கும்? திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும். பாருங்க, 2 பேர் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி.
இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா, அதனால திரும்ப திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இப்ப இது ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். கார்ட்டீசியன் பெருக்கல் எங்க பார்த்திருக்கோம் நம்ம? முதல் சாப்டர் பயிற்சி 1.1 பார்த்திருக்கோம். அதை தான் இங்க பயன்படுத்த போறோம். இப்ப பாருங்க, திங்கட்கிழமை எடுத்துட்டு பெருக்க போறோம். திங்கள் திங்கள், திங்கள் செவ்வாய், திங்கள் புதன், திங்கள் வியாழன், திங்கள் வெள்ளி, திங்கள் சனி. அப்படி எழுதிட்டேன் பாருங்க. முத வரிசையில எழுதியிருக்கேனா, அதான் எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டு பாருங்க. செவ்வாய் திங்கள், செவ்வாய் செவ்வாய், செவ்வாய் புதன், செவ்வாய் வியாழன், செவ்வாய் வெள்ளி, செவ்வாய் சனி. அதான் ரெண்டாவது இதுல நான் எழுதியிருக்கேன். சரியா? மூணாவது பாருங்க, புதன்கிழமை எடுத்துக்கிட்டு புதன் திங்கள், புதன் செவ்வாய், புதன் புதன், புதன் வியாழன், புதன் வெள்ளி, புதன் சனி. அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்க. மூணாவது இதுல எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்க, நாலாவது இதுல வியாழன் திங்கள், வியாழன் செவ்வாய், வியாழன் புதன், வியாழன் வியாழன், வியாழன் வெள்ளி, வியாழன் சனி. அதுதான் நாங்க எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்து பாருங்க, வெள்ளிக்கிழமை வெள்ளி திங்கள், வெள்ளி செவ்வாய், வெள்ளி புதன், வெள்ளி வியாழன், வெள்ளி வெள்ளி, வெள்ளி சனி. அதான் எங்க இருக்கு? இங்க கீழே இருக்கு. இந்த இது 5வது வரிசையில எழுதியிருக்கேன். லாஸ்டா என்ன அப்படின்னா, சனிக்கிழமை ஆரம்பிக்க போறோம். சனி திங்கள், சனி செவ்வாய், சனி புதன், சனி வியாழன், சனி வெள்ளி, சனி சனி. இதான் கடைசியில் எழுது. இதான் என்னது? வாய்ப்புகள். அவங்க 2 பேரும் அந்த கடைக்கு மாறி மாறி போறதுக்கான வாய்ப்புகள். மொத்தம் இதுல எத்தனை இருக்குன்னா, எண்ணி பார்த்தீங்கன்னா 36 இருக்கும். ஒவ்வொன்றுலயும் 6 6 6 6 இருக்கும். எல்லாத்தையும் கூட்டினா 36 இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம என்ன இது பண்ண போறோம்? முதல் இது பாருங்க, ஒரே நாளில் அங்காடிக்கு செல்வதற்கான நிகழ்தகவு. பாருங்க, ஏ என்பது இருவரும் ஒரே நாளில் அங்காடிக்கு செல்வதற்கான நிகழ்ச்சி என்க. ஒரே நாள்னா பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, திங்கள் திங்கள், செவ்வாய் செவ்வாய், புதன் புதன், வியாழன் வியாழன், வெள்ளி வெள்ளி, சனி சனி. இதான் என்னது? ஒரே நாள் செல்வதற்கானது. எழுதிருவோமா? என்ன பாருங்க, திங்கள் திங்கள், அடுத்தது செவ்வாய் செவ்வாய், அதுக்கு அடுத்தது புதன் புதன், அதுக்கு அடுத்தது வியாழன் வியாழன், அதுக்கு அடுத்தது வெள்ளி வெள்ளி, சனி சனி. இதான் என்னது? ஏ என்பது இருவரும் ஒரே நாளில் அங்காடிக்கு செல்வதற்கான நிகழ்ச்சி. இது எல்லாத்தையும் எடுத்து எழுது. இதுல மொத்தம் எத்தனை எண்ணிடுவோமா? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னங்க? 1 2 3 4 5 6 இருக்கு. இப்ப இந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு என்னது? பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன? சாதகமான வாய்ப்பு பை மொத்த வாய்ப்பு, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இங்க எத்தனை இருக்கு? 6. என் ஆஃப் ஏ வந்து 6, என் ஆஃப் எஸ் வந்து 36. கேன்சல் பண்ணுங்க. 4 6 6, 6 6 36. அப்ப பி ஆஃப் ஏ இதோட மதிப்பு எத்தனை? 1/6. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? பாருங்க, ரெண்டாவது என்ன இருக்கு? வெவ்வேறு நாள்களில் செல்வதற்கான நிகழ்தகவு. அந்த நிகழ்ச்சியை நம்ம பின்னு எடுத்துக்கலாமா? பாருங்க, என்ன எடுக்க போறோம்? பி என்பது இருவரும் வெவ்வேறு நாள்களில் அங்காடிக்கு செல்வதற்கான நிகழ்ச்சி என்க. இப்ப பாருங்க, இந்த இதுல நமக்கு மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 36 வாய்ப்புகள் இருக்கு. இந்த 36 வாய்ப்புகள்ல பாருங்க, இந்த திங்கள் திங்கள், செவ்வாய் செவ்வாய், புதன் புதன், வியாழன் வியாழன், வெள்ளி வெள்ளி, சனி சனி, இதை விட்டுட்டோம் அப்படின்னா மிச்சம் எல்லாமே என்னது? மாறி மாறி தான் இருக்கும், வேற வேற நாட்கள தான் இருக்கும், இந்த 6ஐ தவிர. அப்ப பாருங்க, பி என்பது இருவரும் வெவ்வேறு நாள்களில் அங்காடிக்கு செல்வதற்கான நிகழ்ச்சி என்க. அப்ப எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 30 வாய்ப்புகள் இருக்கு. மொத்தம் எத்தனை? 36 வாய்ப்புகள். இந்த 36ல 6 வாய்ப்புகள் என்னது? ஒரே நாள்ல வருது. அப்ப அந்த 6ஐ மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ணிட்டா என்ன வரும்? 30. அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, இதை விட்டுட்டோம்னா மிச்சம் 30 இருக்கும். அதான் என்னது? வெவ்வேறு நாட்கள். இப்ப பாருங்க, நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருவோமா? பி இந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பியோட மதிப்பு பாருங்க 30. என் ஆஃப் எஸ் இங்க இருக்கு பாருங்க, எத்தனை? 36. 36. கேன்சல் பண்ணுவோமா? எந்த வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ண போறோம்? எந்த வாய்ப்பாடு? 6 வாய்ப்பாடு. பாருங்க, 4 6 6, 5 6 30, 4 6 6, 6 6 36. அப்ப 5/6. இதான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்தகவு. அதுக்கு அடுத்து மூணாவது பாருங்க, இதான் கொஞ்சம் கவனமா எழுதணும். அடுத்தடுத்த நாட்களில் செல்வதற்கான நிகழ்தகவுகளை காண்க. 2 பேரும் அடுத்தடுத்த நாட்களில் செல்லணும். பாருங்க, சி என்பது இருவரும் அடுத்தடுத்த நாட்களில் அங்காடிக்கு செல்வதற்கான நிகழ்ச்சி என்ன? அடுத்தடுத்த நாட்கள். ஒருத்தர் திங்கக்கிழமை போனா அடுத்து செவ்வாய்க்கிழமை போகணும், ஒருத்தங்க செவ்வாய்க்கிழமை போனா அடுத்து புதன்கிழமை போகணும். இதான் என்னது? அடுத்தடுத்த நாட்கள். எதை எடுத்து எழுதுமா? பாருங்க, இங்க பாருங்க, திங்கள் செவ்வாய், இது அடுத்தடுத்த நாட்கள். அதுக்கு அடுத்து பாருங்க, செவ்வாய் புதன், இது அடுத்தடுத்த நாட்கள்.
அதுக்கு அடுத்து பாருங்க புதன், வியாழன், இது அடுத்தடுத்த நாட்கள். அதுக்கு அடுத்து பாருங்க இது வியாழன், வெள்ளி, இதுவும் அடுத்தடுத்த நாட்கள். இங்க பாருங்க வெள்ளி, சனி, இதுவும் அடுத்தடுத்த நாட்கள். இந்த இடத்துல பாருங்க இன்னும் ஒண்ணு இருக்கு. இத பாருங்க இதுவும் அடுத்தடுத்த நாட்கள் தான் நம்ம எடுக்கணும். இங்க ரிவேர்ஸ்ல பாருங்க திங்கள், செவ்வாய். அதாவது இத பாருங்க பிரியா, அமுதன். பிரியா திங்கட்கிழமை போயிருக்காங்க. அமுதன் வந்து செவ்வாய்க்கிழமை. அப்படி இப்ப பாருங்க அமுதன் திங்கட்கிழமை, பிரியா செவ்வாய்க்கிழமை மாறி வருதா? அப்ப இதையும் நம்ம கவனமா எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்க புதன், செவ்வாய், இதை அப்படி மாத்தி எடுக்கணும். செவ்வாய், புதன். அதே மாதிரி இதை பாருங்க வியாழன், புதன் இருக்கா? இது புதன், வியாழன். அதாவது பிரியா புதன்கிழமை போனாங்க அப்படின்னா அமுதன் வியாழக்கிழமை. அப்படி இங்க பாருங்க இங்க யார் இருக்கா? பிரியா வியாழக்கிழமைன்னா புதன்கிழமை. இப்ப பாருங்க இந்த இடத்துல வியாழன், வெள்ளி, அதுக்கு அடுத்தது வியாழன், வெள்ளி, வெள்ளி, சனி, இது எல்லாமே வரும். இந்த 10மே வரும். இந்த 10ஐயும் எடுத்து எழுதுவோமா? பாருங்க திங்கள், செவ்வாய். நீங்க எழுதாம நேரடியாக ஆன்சர் எழுதிக்கிட்டா கூட போதும் தான். சரியா? நான் எழுதிடுறேன். திங்கள், செவ்வாய், அதுக்கு அடுத்தது செவ்வாய், புதன், அதுக்கு அடுத்தது புதன், வியாழன், அதுக்கு அடுத்தது வியாழன், வெள்ளி, அதுக்கு அடுத்தது வெள்ளி, சனி. சரியா? அதுக்கு அடுத்து மாறி வச்சுல இது அப்படியே மாறி இருக்கும். எது எது? செவ்வாய், திங்கள், அதுக்கு அடுத்தது புதன், செவ்வாய். நான் வட்டம் போட்டிருக்கேன், அது கூட பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க வியாழன், புதன், அதுக்கு அடுத்து பாருங்க வெள்ளி, வியாழன், அதுக்கு அடுத்தது சனி, வெள்ளி. சரியா? இதுல மொத்தம் எத்தனை எண்ணிடுவோமா? n of c ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கு. அப்ப இந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு கண்டுபிடிமா பாருங்க. p of c ஈக்குவல் டு n of c by n of s. n of c எவ்வளவு? 10. n of s முதல்ல இருக்கு. எவ்வளவு? 36. அப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம்? 36 போடலாம். கேன்சல் பண்ணுவோமா? எந்த வாய்ப்பாடு? 2ஆம் வாய்ப்பாடு. ஓ 2 2, ஐ 2 10, ஓ 2 2, 18 2 36. அப்ப ஆன்சர் 5/18. இதான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 3ல 13வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு விளையாட்டிற்கான நுழைவு கட்டணம் ரூபாய் 150. அந்த விளையாட்டில் ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. தானா ஒரு நுழைவுச்சீட்டு வாங்கினாள். அவ்விளையாட்டில் 1 அல்லது 2 தலைகள் விழுந்தால் அவள் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்துவிடும். 3 தலைகள் கிடைத்தால் அவளது நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கும். இல்லையெனில் அவளுக்கு எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது. இவ்வாறெனில் 2 மடங்காக நுழைவு கட்டணம் திரும்ப பெற, நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கு ஆகிய நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்தகவை காண்க. கணக்கு தான் பெருசா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த கணக்கை நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது. அதுல கலந்துக்குன்னா நம்ம 150 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். சரியா? அந்த விளையாட்டுல என்ன செய்வாங்கன்னா ஒரு நாணயத்தை 3 தடவை சுண்டுவாங்க. அப்படி சுண்டும் போது நமக்கு என்ன வரணும்? ஒரு தலை அல்லது 2 தலைகள் வந்துச்சு அப்படின்னா, அதாவது முதல் தடவை சுண்டும் போது தலை, 2வது தடவை சுண்டும் போது தலை, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா 1 அல்லது 2 தலைகள் வந்துச்சுன்னா நம்ம கெட்டின ஃபீஸை திரும்ப கொடுத்துருவாங்க. 3 தடவை சுண்டும் போது 3 தடவை தலை வந்துச்சு அப்படின்னா நம்ம கெட்டின அமௌண்ட்டை டபுளா திருப்பி கொடுப்பாங்க. எல்லாமே பூவா விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம கெட்டின அமௌண்ட் கிடைக்காது. இதுதான் ரூல்ஸ். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம கெட்டின தொகை 2 மடங்கா வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? நிகழ்தகவு என்னது? நுழைவு கட்டணம் திரும்ப பெறதுக்கு என்ன நிகழ்தகவு? நுழைவு கட்டணம் இழப்பதற்கு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, முதல்ல நம்ம கூறுவெளி எழுதணும். கூறுவெளி எழுதுவோமா? முதல் நாணயத்தை சுன்றோம். அதாவது ஒரே நாணயம் தான் முதல் தடவை சுண்டும்போது என்ன வரலாம்? தலை, பூ, ஹெட், டெய்ல் வரலாம். அது திரும்ப 2வது நம்ம சுண்டும் போது என்னதான் வரலாம்? தலைப்பூ, ஹெட், டெய்ல் தான் வரும். 3வது தடவை சுண்டும் போது அதே தான் வரும். இப்ப இதுக்கு எல்லாம் என்ன செய்ய போறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். ஹெட் எடுத்துட்டு போயிடலாமா? ஹெட், 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 ஹெட். அதுக்கு அடுத்து பாருங்க ஹெட், டெய்ல். சரியா? இப்ப டி எடுத்துக்கிட்டு டெய்லு, ஹெட், டெய்லு, ஹெட். அதுக்கு அடுத்து பாருங்க டெய்லு, டெய்ல். சரியா? கிராஸ் இது அப்படியே வந்துடும். ஹெட், டெய்ல். இப்போ இதுக்கு கிராஸ் என்ன எடுக்க போறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். எடுத்துருமா? இதை எடுத்துங்க.
இது எடுத்து ஹெட்டு 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 ஹெட். அதுக்கு அடுத்து பாருங்க ஹெட்டு ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்ல். ஒன்று முடிச்சிட்டோம். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுவான். ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்லு டெய்லு ஹெட்டு டெய்லு டெய்ல். அதுக்கடுத்து இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு. அதுக்கடுத்து பாருங்க டெய்லு ஹெட்டு டெய்லு டெய்லு ஹெட்டு டெய்ல். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெய்லு டெய்லு ஹெட்டு டெய்லு டெய்லு ஹெட்டு. லாஸ்ட்டாக பாருங்க டெய்லு டெய்லு டெய்ல். இது எல்லாம் என்னது ஈஸியான கார்ட்டீசியன் பெருக்கல் தான். நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த ஒரு லைன் மட்டும், இந்த கடைசி லைன், இந்த 3 லைன் இதை மட்டும் நீங்கள் எழுதினா கூட போதுமானது. இதில் மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 வாய்ப்புகள் இருக்கு. சரியா? 8. இப்போ முதல் பாருங்க, நம்ம கட்டின தொகை 2 மடங்கா கிடைக்கணும். அப்ப ஏ என்பது நுழைவு கட்டணம் 2 மடங்காக திரும்ப கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. நம்ம கட்டின அமௌண்ட் 2 மடங்கா வரணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? 3 நாணயத்திலையுமே தலை இருக்கணும். அப்ப பாருங்க 3 நாணயத்துல தலை இருக்குது. இது ஒன்னே ஒண்ணுதான். சரியா? அப்ப பாருங்க என்ன வரணும்? 3 நாணயத்திலையும் ஹெட்டு ஹெட்டு ஹெட்டுன்னு வரணும். அப்ப எத்தனை வாய்ப்பு? ஒரே ஒரு வாய்ப்பு தான். இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1 தான். நமக்கு அதோட நிகழ்தகவு தான் வேணும். அப்ப நிகழ்தகவுக்கு என்ன ஃபார்முலா? n of a by n of s. n of a ஓட மதிப்பு 1, n of s ஓட மதிப்பு 8. சரியா? முதல் இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நுழைவு கட்டணம் திரும்ப பெறணும். நம்ம கட்டின அமௌண்ட் மட்டும் திரும்ப வந்தா போதும். அப்ப என்ன வரணும்? ஒரு தலை வரலாம், 2 தலை வரலாம். அந்த 3 நாணயத்திலையும் ஒரு தலை அல்லது 2 தலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட்டின அமௌண்ட் திரும்ப கிடைக்கும். அப்ப பாருங்க பி என்பது நுழைவு கட்டணம் திரும்ப பெறப்படும் நிகழ்ச்சி என்க. நமக்கு என்ன வரணும்? ஒரு ஹெட்டு 2 ஹெட்டு வரலாம். பாருங்க இங்க எத்தனை 2 ஹெட் இருக்கா? எடுத்து எழுதுங்க. ஹெட்டு ஹெட்டு டெய்ல். இதுல 2 ஹெட் இருக்கு. எடுத்து எழுதிக்கலாம். ஹெட்டு டெய்லு ஹெட்டு. இதுல பாருங்க ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கு. எடுத்து எழுதிக்கலாம். 1 வரலாம், 2 வரலாம். ஹெட்டு டெய்லு டெய்ல். இங்க வாங்க 2 ஹெட் இருக்கு பாருங்க. டெய்லு ஹெட்டு ஹெட்டு. இதுல ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கு. டெய்லு ஹெட்டு டெய்ல். இதுல பாருங்க ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கு. டெய்லு டெய்லு ஹெட்டு. சரியா? இது எண்ணி பாருங்க எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. இந்த 6 வாய்ப்புகள்ல எது வந்தாலும் சரி நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம கெட்ட அமௌண்ட் திரும்ப வந்துடும். இதுல மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க. இந்த இடத்துல n of b. சரியா? a போட்டிருக்கேன், b தான். b தானே எடுத்திருக்கோம். அப்ப இங்க b தான். அப்ப இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 6. பீன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு என்ன? n of b by n of s. n of b யோட மதிப்பு 6. இந்த இடத்துல பாருங்க n of s ஓட மதிப்பு எத்தனை? 8. கேன்சல் பண்ணுமா? ரெண்டாவது பாருங்க 2 6 4 2 8. அப்ப என்ன வரும்? 3/4. 3/4. இதான் என்னது? நம்ம கெட்டின அமௌண்ட் திரும்ப வர்றதுக்கான நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. அதுக்கு அடுத்து பாருங்க நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கு நம்ம கெட்டின அமௌண்ட் கிடைக்காது. அப்படி போகிறது என்ன பாருங்க. சி என்பது நுழைவு கட்டணத்தை இழக்கும் நிகழ்ச்சி என்க. இப்ப பாருங்க இப்பதான் கொஞ்சம் கவனமா எடுத்து எழுதணும். இதுல மொத்தம் 8 வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஹெட்டு ஒரு தலை அல்லது 2 தலை வச்சுன்னா நம்ம கெட்டின அமௌண்ட் கிடைக்கும். 3 தலை வச்சுன்னா 2 மடங்கா கிடைக்கும். அப்ப எப்ப நமக்கு அமௌண்டே கிடைக்காது? 3 நாணயங்கள்ல பூ விழுந்தா மட்டும்தான் நமக்கு அமௌண்டே கிடைக்காது. பாருங்க இது 3 தலை இருக்கு. அமௌண்ட் டபுளா கிடைக்கும். இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ இதுல எது வந்தாலும் நமக்கு அமௌண்ட் கிடைச்சிடும். ஆனா இந்த பூ இருக்கு பாத்தீங்களா? பூ 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 டெய்ல் 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 இது வந்தா மட்டும்தான் நமக்கு அமௌண்ட் கிடைக்காது. அப்போ எத்தனை வாய்ப்பு? டெய்ல் டெய்ல் டெய்ல். ஒரே ஒரு வாய்ப்பு தான். அப்போ n of c equal to 1. நமக்கு நிகழ்தகவு தானே வேணும். p of c equal to என்ன கண்டிஷன்? n of c by n of s. n of c ஓட மதிப்பு 1, n of s ஓட மதிப்பு 8. இதான் என்னது? நம்ம கெட்டின தொகை இருக்குல்ல அதை இழப்பதற்கான நிகழ்ச்சி. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.